இருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் நமக்கு அதிகமான நேரம் இல்லை, ரொம்ப ஒரு குறுகிய நேரத்திலே நாம் சபை நடத்துகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் குருத்தோலை ஞாயிறு என்கிற ஒரு ஞாயிறை கொண்டாடுகிறார்கள். பாரம்பரிய சபைகளாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க சபைகள், சிஎஸ்ஐ சபைகள், இசிஐ சபைகள், இப்படி ஒரு பாரம்பரியமாக இந்த அங்கி போட்ட பாஸ்டர்களாக இருக்கிற இடத்துலலாம் பெரும்பாலும் இது பாரம்பரியமாக நடத்துகிறாங்க. ஏன் இதை நடத்தணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் கட்டுக்கதைகளின் தேவன் அல்ல. ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம தேவன் யாரு? யாரோ ஒருவரால் எழுதப்பட்ட கட்டுக்கதை புராணங்களின் தேவன் அல்ல என்பதற்காக அவசியம் நாம் இதை கொண்டாடணும். இது கொண்டாட வேண்டுவது பாரம்பரியம் அல்ல, அவசியம். மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு தேவன் மாம்சத்திலே வந்து பிறந்தார், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். வாழும்போது தான் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே எருசலேம் வீதிகளிலே அவர் வலம் வந்தார் என்பதை ஜனங்களுக்கு பறைசாற்றுவதற்காக இதை நாம் செய்கிறோம். அதில் என்ன சொல்றாங்க நீங்க வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. ஆமென் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இது எழுதி வைத்திருக்கிறாங்க. 600 இயர்ஸ். நம்ம தேவன் கட்டுக்கதையின் தேவன் அல்ல என்பதற்கு சில அடையாளத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பிரசங்கம் இல்லை, நான் பொதுவாக இந்த பாரம்பரியம்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவதில்லை. புரிஞ்சுக்கணும். நாம பிறந்தது நமக்கு தெரியாது, ஆனா இயேசு பிறக்க போறான்னு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே தெரியும். ஏறக்குறைய 300 இடங்களிலே இயேசுனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் யார் வயிற்றுல பிறப்பார். உங்களுக்கு தெரியுமா உங்க அம்மா யாருன்னு? உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? பிறந்த உடனே நான் வந்து அலுமினிய வேலைக்கு போவேன்னு தெரியுமா? பிறந்த உடனே பாஸ்டர் ஆவன். ஆனா அவர் யாரா வரப்போறார், எவ்வளவு வாழ்வார், எப்ப சாவார், எவ்வளவு பணத்துக்கு காட்டி கொடுப்பாங்கன்னு கூட இவரை பத்தி என்ன பண்ணிருக்க சொல்லுங்களேன். அப்ப நம்ம தேவன் யாருன்னா கற்பனையின் தேவன் அல்ல. இந்த கிளைகளை பரப்பி மரங்களை பரப்பி இவர்கள் போட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. புதுசா ராஜாவா பதவி ஏற்று ஒருவர் வருகிறார்னா அவரை வர வைக்க பேனர்லாம் வைக்கிறான் பாருங்க. அண்ணன் வருகிறார், கழி மூஞ்சி மாதிரி இருக்கும், அண்ணன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பேனர் வச்சு அவருக்கு தோரணம் கட்டி அவருக்கு ஒரு கொடியை காட்டுறான் பாருங்க. அந்த மாதிரி மரக்கிளைகளை எல்லாம் கீழே போட்டு அவர்கள் விலை உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு வரவேற்பாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த ரோமர்கள் கொடுமையாய் எங்களை அரசாளுகிறார்கள், இவர்கள் கையில் இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக எருசலேமுக்குள்ள வராருன்னு சொல்லி வரவேற்றார்கள். ஆனால் வந்தவரோ அந்த பஸ்கா பண்டிகைக்கு போனவர் என்ன சொல்றாரு, இந்த தேவாலயத்தை நான் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டுவேன். அவங்க தப்பா புரிஞ்சுக்கினாங்க. அவர் சொன்ன தேவாலயம் என்பது தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். வரவேற்ற அதே ஜனந்தான் அப்படியே அகைன்ஸ்டா திரும்பி இவரை சிலுவையில் அறைன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரவேற்கிறவன் நாளைக்கு நம்ம காலவாரி விட்டுருவான். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் இதனுடைய சரித்திரம். இங்கே நான் என்ன குறிப்பிடுவேன்னா, அவர்கள் இவர் ராஜாவாய் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள், ஆனால் அவர் ராஜாவா வரல. இதுவரைக்கும் அவர் போதகராய் இருந்தார், இனி ராஜாவாய் வருவார்னு நினைச்சாங்க. நான் இப்படி சொல்றேன், அவர் ராஜாதி ராஜா தான் எப்பயுமே. ஆமென் சொல்லுங்க. நான் ஏசாயா 32:18 உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. ஒரு ராஜா வரும்போது அவர் எப்படி நீதியாய் அரசாண்டு தன் ஜனங்களை நல்ல இடத்துல வைப்பார் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு எனக்கு ராஜா யாரு? திரு மு.க. ஸ்டாலினா, திரு மோடி அவர்களா? நமக்கு ஒரு ராஜா இயேசு. ஆமென். அந்த ராஜா எங்க பாஸ்டர் இருக்கிறார்? அவர் அரண்மனையாகிய சபையில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் அரண்மனையாகிய சபையில் இருந்து கொண்டு தம்முடைய ஜனத்தோட பேசுகிறார். தன்னுடைய ஜனத்துக்கிட்ட என்ன பேசணுமோ. ஆமென். நாங்களாம் யாருன்னா கவர்னர் சொல்லுங்க, ராஜா கொடுத்த கவர்னர். அங்க இருந்து கவர்னர், இந்த ஊர் தமிழ்நாட்டு கவர்னர் இல்ல, அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். அவன் இல்ல, மேல இருந்து என்ன கொடுக்கறாங்களோ அதை பேசுவதற்கு தான் கவர்னர். ஆமென். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இங்கே இந்த ராஜா கொடுத்த இந்த அரண்மனையில அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தா. நீங்களும் நானும் அவருடைய அரசவையின் கீழே இருக்கிறவர்கள். அதனால தான் இந்த உலகத்தினுடைய சட்டங்கள், உலகத்தினுடைய காரியங்களை விளக்கேத்துனா விளக்கே ஏத்தல நம்ம. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டுனா கையை தட்டல நம்ம. தட்டினீங்களா? விளக்கு தட்டேட்டான்னு தட்டினீங்களா? பைத்தியக்காரங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் தட்டல பாஸ்டர்? நம்ம ராஜாதி ராஜாவின் கட்டளை கீழே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த ராஜா தான் இன்னைக்கு செய்தி என்ன பாஸ்டர்,
ஏன் அவர் தன் ஜனத்துக்கு ராஜாவாய் வெளிப்படணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா, எங்களை எல்லாருக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். ரோமர்கள் ரொம்ப நொறுக்கி டாக்ஸ், இப்போ இருக்கிற ஜிஎஸ்டியை விட 10 மடங்கு டாக்ஸ் வாங்கினான் ரோமர்கள். எது தொட்டாலும் டாக்ஸ் தான், எது தொட்டாலும் டாக்ஸ். இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால இவர் ராஜாவாய் வந்து விடுதலை ஆக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. நீங்க ஏசாயா 32:1 வாசிங்க. ஏசாயா 31:2. நான் செய்தி உள்ள போயிடுறேன், டைம் ஆயிடுச்சு. இதோ ஒரு ராஜா எப்படிமா அரசாளுவாரு, எப்படிமா அரசாளுவாரு? எத்தனை பேர் நம்புறீங்க என்ன நீதியா அரசாள்றார்? ஆமென் சொல்லுங்களேன். என் குடும்பத்தை ராஜா எப்படி அரசாள்றாரு? நீதியாய் அரசாள்கிறார். பிரபுக்களும் நான் தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் யாரு? நீங்க தான் கவர்னர்ஸ், பிரின்சஸ். நீங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? துரைத்தனம் பண்ணுவீங்களா? எப்படியா? நியாயமாய். சொல்லுங்களேன். அதனால தான் கிறிஸ்துவன் கிட்ட அநியாயம் காணப்படக்கூடாது. நியாயமா துரைத்தனம் பண்ணுவதற்கு உங்களெல்லாம் கர்த்தர் கவர்னர்ஸா வச்சிருக்கிறார் அந்தந்த பகுதியில். வாசிங்க. காத்தடிக்கும் போது ஒதுங்கிறதுக்கும், பெரும் வெள்ளம் பிரச்சனைகள் இருக்கும் போது ஒதுங்கி புகழிடமாகவும், வறண்டு போன நிலத்திற்கு நீர்கால்களாகவும் இருப்பார். 18ஆம் வசனம் வாசிங்க. 18 அதுலயே சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குகிற இடங்களிலே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு உம்மோடு பேசுங்க. வார்த்தை வல்லமை உம்முடையது, வெறுமையாய் திரும்ப கூடாது. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு. வானம் இந்த சபைக்கு நேராய் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவர் ராஜாவாய் வரும்போது என் ஜனங்கள் ஒரு நல்ல சேஃபஸ்ட் பிளேஸ், செக்யூர் பிளேஸ்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல, அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ்ல என் ஜனம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அப்படி இருக்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்னங்க ஆசீர்வாதம் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஒரு அன்புள்ள குடும்பம். சொல்லுங்க எல்லாரும். அன்புள்ள மனைவி, அன்புள்ள கணவன், அன்புள்ள பிள்ளைகள். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்க வந்து பிளாட்பாரத்திலே சின்ன கூடாரம் போட்டு இருந்தாலும் அன்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அது பிளாட்பாரமாவே தெரியாது. நீங்க பெரிய அரண்மனையில் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அந்த இடம் உங்களுக்கு நரகமா தெரியும். சொல்ல மாட்டீங்களே. ஒரு அன்புள்ள குடும்பம். சொல்லுங்க. அன்புள்ள குடும்பம் நம்பர் 1. 2, ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய வேலை. ஆமென். நிரந்தரமான பணம் இருந்தால் தான் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பணம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா அப்படி பக்க மாதிரி கிடக்க வேண்டியதுதான். நிரந்தரமான வருமானம் உள்ள வேலை. 3வது, நல்ல ஊர்ல நல்ல இடத்துல சொந்த வீடு. சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஒரு நல்ல இடத்துல நல்ல வீட்டை கர்த்தர் தர போறார். நான் சொல்றேன், அன்பில்லாத குடும்பம், அன்பில்லாத மனைவி, அன்பில்லாத கணவன் அன்பா மாற போறார். ஒரு 3-4 பேர் தான் ஆமென் சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்ய போறாருங்க. நல்ல ஊர்ல ஒரு வீடை தர போறாருங்க. நல்ல இடத்துல வீடை கட்ட போறீங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இது ரொம்ப அவசியம் பாஸ்டர். எனக்கு தேவனுடைய விருப்பமே அதுதாங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து, நீங்க வந்து ரொம்ப வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறத பார்த்து, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து அவர் மனம் கொதிக்குது அந்த ராஜாவுக்கு. வாசிங்க. யாத்திராகமம் 3:8 வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. நான் வேகமா போனோம். யாத்திராகமம் 3:8 வாசிங்க. நல்ல படிமா. எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அந்த தேசத்தில் இருந்து அவரை நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெலிஸ்தியரும் அல்லேலூயா. உங்களை இந்த வாழ்க்கையை விட்டு, நீங்க படுகிற கஷ்டத்தை விட்டு உங்களை என்ன பண்ண போறேன்னா ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல வீட்டை கட்டி தர போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நல்ல வீட்டில் இருப்பேன் பாஸ்டர். போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, போனெல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டு. பிரைம் மினிஸ்டரே பேசினா கூட பேசாதீங்க. அதை விட பெரிய ராஜா இங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. நல்ல இடத்துல நல்ல ஒரு இடத்துல உங்களை வீட்டை செட்டில் பண்ணி நீங்க சமாதானமா வாழணுன்றதான் அவருடைய விருப்பம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. உபாகமம் 1:25-26 வாசிங்களே. அந்த தேசத்து கணுகளில் நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடம், தேசம், வீடு என்னப்பா? என்ன தேசம்? ஒரு ராஜா. கவனிங்க. ஒரு ராஜா தன் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தர எங்க தெரியுமா கட்டி தருவான்? எங்க கட்டி தருவான்னு நினைக்கிறீங்க? நல்ல இடம். சொல்லுங்க. நல்ல தேசம். நான் சொல்றேன், நீங்க நல்ல இடத்துல இருப்பீங்க. அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ். ஆமென் சொல்லுங்க. செக்யூர் பிளேஸ். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யாராவது உக்ரைனில் உங்களுக்கு ஒரு 3 கிரவுண்ட் இடம் கொடுக்குறான்னா போய் வீடு கட்டி நாங்கள் இருப்பீங்க?
இல்லை உக்ரைனில் ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிறாங்க, இந்த போரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பாடாயிடுமா, எப்போ குண்டு போடுவான் ரஷ்யா தெரியாதுமா, நான் போவேன், 50 லட்சம் கொடுத்தா கூட போக மாட்டேன்னு. புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் என்ன விரும்புறாரு தெரியுமா? ராஜா என்ன தெரியுமா விரும்புறாரு? கழுதையின் மேலே ஏறி வர ராஜா என்ன தெரியுமா விரும்புறாரு? என் ஜனம் நல்ல இடத்துல, நல்ல கனிகள் உள்ள இடத்துல. வாசி வாசி மகளே. சொன்னார்கள், அப்படி போதும், நல்ல தேசம். ஆமென். நான் இப்படி சொல்றேனே, உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன நிமிர்ந்து பாருங்களேன். நல்ல இடத்துல, செய்தியினுடைய என்ன தெரியுமா? நல்ல இடத்துல நல்ல வீட்டில் நீங்க குடியிருக்கணும். நல்ல இடத்துல நல்ல வீட்டில் குடியிருக்கணும் ராஜா விரும்புறார். இப்படி நான் சொல்றேனே, இப்போ திடீர்னு ஒரு கற்பனை தான், ஆனால் சிலர் சாலமோனுக்கு நடந்த மாதிரி நடக்கலாம். தரிசனமாகி உனக்கு என்ன விரும்புவதை கேளுன்ற மாதிரி நடக்கலாம். திடீர்னு வந்து தோன்றார். அப்பீராயி ஜீசஸ் சொல்றாரு, மகனே நீ ரொம்ப கஷ்டப்படுற, வாடகை வீட்டில் ரொம்ப டஞ்சன் ஏரியாலேருந்து கஷ்டப்படுற, உனக்கு ஒரு நல்ல இடத்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எங்க? அண்ணா நகர்ல ஒரு அரை கிரவுண்ட் இடம், ரைட் சைடில் ஒரு ஜட்ஜ் இருக்கார், இந்த பக்கம் ஒரு IAS ஆஃபீஸர், எதிர்க்க செக்ரட்டரியேட்ல பெரிய ஆஃபீஸர், அதுக்கு நடுவில் அரை கிரவுண்ட் இடம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் குறுகல் தான் அது வச்சிருக்கிறேன். இது வேணுமா? இல்லைனா அவனுக்கு கொருக்குப்பேட்டை இல்லை கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடுக்கு பின்னாடி, டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடுக்கு நடுவில் ஒரு 3 கிரவுண்ட் இடம் இருக்குது. அந்த 3 கிரவுண்ட் இடத்தை தரேன். கீழே ஒரு 7 வீடு, மேலே ஒரு 7 வீடு கட்டி நீ 3வது மாட்டில் லிஃப்ட் போட்டுக்கின்னு, கீழே வர வருமானம் எல்லாம் வாடகைலாம் ஒரு 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். நீ ஏதாவது பனியன் ஜெட்டி எடுக்கணும்னா டக்குன்னு போனால் ரங்கநாதன் தெருவில் போயிடலாம். சுண்டல் வாங்கி சாப்பிடனா சரணா ஸ்டோர் வாசலில் வாங்கி சாப்பிடலாம். அப்படியே நடந்து போனீங்கன்னா போத்தீஸ், இப்படி திரும்பினா RMKV, அங்கே நல்லி செட்டியார் பட்டை வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாரு. நீ போனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே அங்கே இரு. ஆனால் என்ன 3 கொலை பண்ண முன்சாமி சைட்ல இருக்கிறான், சண்டைக்கார சரோஜா இங்க இருக்குது, யாரு வந்தாலும் சூனிய வைக்கிற சுப்பிரமணி எதிர்க்க இருக்கிறான். ஆனா 3 கிரவுண்ட் இடம் இருக்குது. எங்க போவீங்க? இல்ல எங்க போவீங்க? சண்டைக்கார சரோஜா பக்கத்துலயா? யாருன்னா வளர்ந்தா சூனிய வைக்கிற சுப்பிரமணி பக்கத்துலயா? இல்ல 3 கொலை பண்ணிட்டு அவங்க புள்ள மேலேயும் இப்ப கொலை கேஸ் முன்சாமி பையன் மேலேயும் இருக்குது. இப்போ ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆண்டவரே, அந்த 3 கிரவுண்டே கொடுங்க. யாருன்னா கேட்போம்? யாருன்னா கேட்போமா? என்ன திரும்ப கேட்போம்? அரை கிரவுண்டு கடவான ஆண்டவரே, 600 ஸ்கொயர் ஃபீட் அந்த கூட அசோக் நகர்ல சுந்தர் பிச்சை வீட்டு பக்கத்துல பாருங்க. சுந்தர் பிச்சை உலகம் முழுக்க சுத்துறான். அவன் எங்க தெரியுமா இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கான்? யாருக்கும் தெரியுமா? அசோக் நகர் 13வது நிழற்சாலையில் சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி அங்க அப்பா அம்மா வச்சிருக்கிறான். அவன் சொல்றான், வெரி வெரி சேஃபஸ்ட் பிளேஸ் சென்னை. இல்லையா? சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நம்ம வீடு கட்டுறது மேட்டர் இல்ல, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ண இடத்துல, கர்த்தர் விரும்புகிற இடத்துல, கர்த்தர் கொண்டு போற செக்யூர் பிளேஸ்ல நீங்க இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. வெளிநாட்டுக்கு நம்ம பிள்ளைங்க போறாங்கல்ல, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்கல்ல, ஏன் வெளிநாட்டுக்கு போனவன் இந்தியாவுக்கு வரமாட்டான்னு யாருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? ஏன் வரமாட்டான்? அதுவும் குறிப்பாக கனடா, அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து இந்த பக்கம் டென்மார்க்கு, நெதர்லாந்து, ஃபின்லாந்து இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க நமக்கு. இவங்கெல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? எங்க ஊரை மாதிரி சேஃபஸ்ட், எங்க ஊரை மாதிரி பொல்யூஷன் ஃப்ரீ, எங்க ஊரை மாதிரி அந்த மருத்துவ இதெல்லாம் வந்து வேற எந்த நாட்டிலுமே கிடையாதுன்றாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இறங்கி வரீங்க, இறங்கி வரும்போது திடீர்னு ஒரு பாம்பு இல்லை ஒரு பள்ளி ஏதோ ஒரு பயப்படத்தக்க காரியம் வந்தால் திடீர்னு வீட்டுக்குள்ள போய் டக்குன்னு எமர்ஜென்சி பஸ்ஸர்னு எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி பஸ்ஸரை நீங்கள் அடிச்சுட்டு கேட்டை திறந்து அது எங்கே போச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள போலீஸ் வந்து நிற்பான். எத்தனை பேர் நம்புவீங்க? நீங்க சொல்றதுக்குள்ள வந்து நிப்பா. என்ன வாட்டர், என்ன பிரச்சனை வீட்டில் இது வந்துட்டு இருக்கு, உடனே அதை பிடிக்க இன்ஃபார்ம் பண்ண மொத்தமே 5 நிமிஷத்துல வேலை முடிச்சிடுவாங்க. உங்களுக்கும் உங்க கணவனுக்கு சண்டை, வீட்டில் இருக்க முடியல, அவன் மூஞ்ச பார்த்தாலே எரியுது உங்களுக்கு. நம்ம ஊரில் வெளில போக முடியாது பாருங்க. அந்த ஊரில் நேராக போய் வெளியில் போயிட்டு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ரிலாக்ஸேஷன் இடத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா ராத்திரி 10-10:30 வரைக்கும் உங்களை பார்த்துக்கினே இருப்பான் போலீஸ்காரன். 10:30 மணிக்கு வந்து கேன் ஐ ஹெல்ப் யூ பண்ணுவான். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, மனசு சரியா இல்லை, வீட்டில் வந்து பிரச்சனை, அதனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க? இது கற்பனையில் சொல்லலை, அங்கே இருந்தவங்க எனக்கு சொன்னது. எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது, என் மனசு எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, எதற்கு தான் உங்களுக்கு செக்யூரிட்டியா நான் இருக்கிறேன். சொல்லுங்க, எதற்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் நிக்கிறேன். நீங்க எப்ப வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ சொல்லுங்க, அப்போ உங்க வீட்டில் கொண்டு போய் சேஃபா நான் விட்டுட்டு வரேன். நான் நம்பூரா தான் என்ன பண்ணிருப்பான், நீங்க அழகா தூக்கியிருப்பான். பார்க்கில் உட்கார்ந்து இருந்த பெண்கள் சேஃபஸ்ட்ங்க. ஒரு சின்ன பிள்ளை யாபேசு ஊரை விட்டு இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டு போறீங்க, யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள கொண்டு போனோன்னு என்ன ஆகுது இவனுக்கு? சளி. இவன் மெடிக்கல் கார்டை கொடுங்கன்னு வாங்க, இவன் மெடிக்கல் கார்டை வாங்கி இன்சர்ட் பண்ணுவான். ஆதார் கார்டு மாதிரி நம்பரை போட்ட உடனே இவன் பிறந்ததுல இருந்து இவனுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, இவனுக்கு எப்போ அம்மா இன்ஜெக்ஷன் போட்டுது, மொத்த டீட்டெயிலும் கம்ப்யூட்டர்ல வந்துடும்.
நீங்க கூட்டிட்டு போயிட்ட உடனே 3 நாள் கழிச்சு வர சொல்லுவான். நீங்க நம்பூர் மாதிரி போனா போது வேற டாக்டர் கிட்ட போயிடலாம்னா என்ன பண்ண முடியாது. 3 நாள் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுவான். 3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? இப்ப பிள்ளைக்கு எப்படி இருக்குது? டாக்டர் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் நான் சொல்றது சத்தியம். அதனால தான் அதே மாதிரி இந்த போனீங்கன்னு வெள்ளை சட்டை போட்டு நம்ம ஊர்ல போன கண்ணங்களே ஆயிட்டு பாருங்க, கட்சி பத்து தட்டுற பாருங்க. அம்ஜிக்கார போறதுக்குள்ள என்ன ஆகி போகுது? நான் ஒரு சட்டையை மடிச்சு உள்ள வைத்து போயிடுறது பாருங்க. எங்க போனாலும் போகும்போது அது கண்டிப்பா அழுக்காயிடுன்னு தெரியும். ஒரு லாரிக்காரன் போனால் மொத்தம் நம்ம தலைமையில் தாங்குது. இப்போதான் ஷாம்பை போட்டு குளிச்சுட்டு போகணும் பாருங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு பொல்யூஷன். நான் சொல்கிறது ஃபாரின் கண்ட்ரிஸ், இந்த துபாய் இந்த இதெல்லாம் நம்மளை வேலை வாங்க, அங்கேயும் நல்ல நாடு தான், அவங்க கண்ட்ரோலாக வச்சிருக்கிறாங்க. அப்போ நல்லா ஏன் இவங்க ஆனால் அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்கன்னா நல்ல தேசம். சொல்லுங்களேன், நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களை நல்ல தேசத்தில் கர்த்தர் வைப்பா. நீங்க நல்ல நல்ல தேசத்துல ராஜாவின் கீழ் இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இப்ப நீங்க இருக்கிற வீடு, இனிமே நீங்க இருக்க போற வீடு, நீங்க கட்ட போற இடம், நீங்க வாங்க போற இடம்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26 27 வாசிங்க. அப்போஸ்தலர் 17 26 27 வாசிங்கம்மா, சீக்கிரமா வாசிங்க. பூமியின் எங்கும் அவர்களை குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களின்படி. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் குடியிருக்கும் எல்லைகளை முன்பே தீர்மானித்து விட்டார். நீங்க தான் ராஜா எனக்கு எங்க வீடு அலாட் பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட் அலாட் பண்றான் பாத்தீங்களா? உங்களுக்கு நாங்க நேரில் அலாட் பண்ணியிருக்கிறோம், அங்க அலாட் பண்ணியிருக்கிறோம், ஏரியிலேருந்து வீடு எடுத்தவங்களுக்கு கூட பக்கத்தில் அலாட் பண்ணி நீ அங்கே தான் போய் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ராஜா சொல்றாரு, எப்பா உனக்கு நான் ஏற்கனவே முன்குறிச்சிட்டேன், நான் தீர்மானிச்சிட்டேன், நீ என்ன பண்ணணும்னா அது எங்கே ஏற்படுத்திருக்கிறேன்னு என்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. எங்க வீட்டை பத்தி சாட்சி சொன்னா, இந்த இடத்த வாங்குறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு கனவு கொடுத்துட்டார். ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, எதிர்க்க பார்த்தா செடியா வைக்கிறாங்க, ஒரே தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு கனவு கொடுத்துட்டார். ஆனாலும் நான் திமிர் எடுத்து போய் வேப்பம்பட்டில் போய் ஒரு இடத்துக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்க வந்தா என் நண்பர் சொல்றாரு, எங்க கொடுத்துருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஜெய் நகர்னு ஒரு இடம். பாஸ்டர் பூமி பாலமா பழகும் பாஸ்டர், அங்க வீடெல்லாம் பொழந்திருக்கும், போய் பாருங்க. இதுக்கு மேல ஒன்று சொல்றேன் கேளுங்க, அங்க சுடுகாடு ஏற்கனவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன இருந்து கடைசியில் வீடு எலும்பா வருது உள்ளந்து. எப்பா கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே விட்டு உட்காந்துருந்தேன் பாருங்க. இந்த இடத்த நான் இந்த இடத்த பார்த்த உடனே என் மனைவி சொல்றாங்க, எப்பா 4 சவுறு மாதிரி இருக்குதுப்பா, அதுல இருந்து 4 நீர்வீழ்ச்சி, இந்த இடமா பாருங்க. ஆமாப்பா இந்த இடம் தான்ப்பா கர்த்தர் கனவுல காட்டினாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க கேட்டா அவர் சொல்லுவாரு. உபவாசம் எடுத்து, ஆண்டவரே நான் எங்க குடி இருக்கணும், ஆண்டவரே நான் யாரை கல்யாணம் பண்ணணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எந்த ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்டாதான் அவர் சொல்லுவார். கேட்டாதான் என்கிட்ட என்ன பாஸ்டர் இது பைபிள்ல டவுட்னு சொல்லுவேன். கேட்காமலே உங்களுக்கு நான் டவுட்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. ஆமேன். கேட்கணும். வாழ்க்கையில எதா இருந்தாலும் இங்க சொல்ற, நான் உனக்கு முன்குறித்து விட்டேன், நீ இருக்க வேண்டிய எல்லைகளை நான் தீர்மானித்துட்டேன். கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல கேட்பாயானால் உனக்கு நான் தருவதற்கு வல்லமை உள்ளவராய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்கணுங்க. வாசி பாருங்க, 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. இந்த செய்தி உங்களை மறுரூபப்படுத்தும், உங்க சிந்தனையை மாத்தும், நீங்க போய் கொண்டிருந்த பாதையிலிருந்து திசை திருப்பி உங்களை கர்த்தர் பாதையில நடக்க வைக்கும் நான் நம்புறேன். 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் போ என்றார். என்னங்க இது போன்னிட்டார் யூதாக்கு? கவனிங்க, திருவள்ளூர் மாவட்டம் போன்னிட்டாரு. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துட்டா, திருவள்ளூர்ல எங்க போனோம்னு கேக்குறான். சொல்லுங்க, எப்படிமா கேக்குறாரு? ஏன் தாவீதை இவ்வளவு விவரமா கேக்குற? ஏற்கனவே நான் ராஜாவானவனும், ஒரு ராஜா செத்துட்டான், அவன் அரண்மனையில போய் அவன் சிங்காசனத்தில் அவன் வீட்டில் உட்கார்ந்தேன். அந்த வீட்டுக்குள்ள நான் உட்காதுல இருந்து எனக்கு நண்பெல்லாம் துரோகியா மாறிட்டான், நான் பெத்த புள்ளலாம் எனக்கு துரோகியா மாறிட்டானுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்லை. இது தாவீதை 2வது முறை ராஜாவாக்குறதுக்காக எல்லா ஜனங்களும் போய் கூட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ராஜா அரண்மனையில் இருந்தார் பாருங்க. அந்த அரண்மனையில் அவர் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கர்த்தரை கேட்காம ஒரு இடத்துக்கு போனதுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், ரொம்ப அலைஞ்சிட்டேன். ஆனா இந்த முறை எந்த இடத்துக்கு அவர் சொல்ற, யூதாவின் பட்டணத்துக்கு. யூதாவின் பட்டணத்துல எங்க ஆண்டவரே போனோம்? சொல்லுங்க.
ஏன் இவ்வளவு விவரமா கேட்கிற தாவீதே? ஒரு சூனியக்காரன் இருந்த வீடு, ஒரு விக்கிரகத்தை தேடி போனவன், ஒரு சூனியக்காரியை தேடி போனவன் இருந்த பங்களால இருந்து என் வாழ்க்கையை அலங்கோலமா போச்சு. இனிமே நான் அப்படி அல்ல, கர்த்தர் இடத்துல விசாரித்து தான் ஒரு இடத்தை வாங்குவேன், கர்த்தர் இடத்துல விசாரித்து தான் ஒரு வீட்டுக்கு குடி போவேன், கர்த்தர் இடத்துல விசாரித்து அவர் சொல்ற இடத்துக்கு தான் போவேன். சொல்லுங்க. கேட்டான், வாசிமா. கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். என்ன சொன்னாருங்க? கேட்டதற்கு பதில் சொல்றவர் நம்ம ஆண்டவர். நீங்க கேளுங்களேன், நீங்க கேளுங்களேன். கேட்டு நேற்று நைட்டு உட்காந்து இந்த மெசேஜ் ஆயத்தம் பண்ணினே இருக்கிற பாருங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்கு, ஒரு சகோதரி வந்தாங்க வீட்டுக்கு. பொண்ணுன்ட்ட மனுஷங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன், என் உள்ளெல்லாம் பூசிட்டேன், உள்ளெல்லாம் டைல்ஸ் போட்டு அப்படியே எனக்கு அப்படியே நீங்கள் வந்து 1 கோடி கொடுத்தா கூட, ஏன்னா அந்த வீட்டுக்காக அவ்வளோ பாரப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன என்ன பாஸ்டர் ஆசை நமக்கு? நல்ல வீடுகளில் இருக்கணும், நீங்க நல்ல இடத்துல குடியிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அல்ல, கர்த்தர் சொல்லுகிற எப்ரோன் இல்லை. ஏற்கனவே சூனியக்காரர் அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்க்கை சூனியமா போச்சு. இப்ப சொல்றாரு நான் எப்ரோனுக்கு போ. எப்ரோன்னா என்ன பாஸ்டர்? எப்ரோன்னா என்ன? இணைப்பின் இடம். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை, இணைக்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. எப்ரோன்னா என்ன தெரியுமா? ஐக்கியம். எப்ரோன்னா என்ன தெரியுமா? ஆராதனை. ஆமென். நீங்க குடியிருக்கிற இடம், நீங்க குடியிருக்கிற வீடு தேவனையும் உங்களையும் இணைக்கிற இடமா இருக்கணும். உங்களையும் பரிசுத்தவான்களையும் இணைக்கிற இடமா இருக்கணும். நான் பேசுறது புரியுதா? நீங்க இருக்கிற வீடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரையும் உங்களையும் இணைப்பதற்கு தடையா இருக்கிற இடத்துல நீங்கள் குடியிருக்க கூடாது. ஏற்கனவே அவன் இருந்த வீட்டு கர்த்தரை நினைக்காம எதிரிகளையே நினைக்க, கர்த்தரை நினைக்காம சத்துருக்களையே நினைக்க, கர்த்தரை துதிக்காம கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போன ஒரு வீடா இருந்ததுன்னா இப்ப கேட்கிறாரு எங்க போனோம்? எப்ரோனுக்கு போ. உன்னையும் என்னையும் எது இணைக்குமோ, உன்னையும் என்னையும் எது சேர்க்குமோ அந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். சொல்லுங்களேன், நல்லா கவனிங்களேன். இந்துக்களா இருந்தா கூட நமக்கு வீடு கொடுத்தவங்க நம்ம ஆராதிக்கவோ நம்மளை வந்து கர்த்தரை தேடவோ தடை பண்ணாதவங்களா இருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போட்டுமா, அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லணும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. சில வீடுகளாம் போனீங்கன்னா இன்னும் இவ்வளோ சத்தமாக பாடுறீங்க, ஒரே டிஸ்டர்ப் ஆகுது, அது அவங்களுக்கு பயந்துனே நம்ம சத்தமாக அப்படியே அந்த வீடை காலி பண்ணுன்றேன். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் பாருங்க. நாங்கள் 6 வருஷம் ஒரே ஒரு வீட்டில் தான் 3 மாதம் இருந்தோம். அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இதுவும் கேட்காம கர்த்தர்கிட்ட கேட்காம ஜெபம் பண்ணாமல் போயிடுச்சு அந்த வீட்டுக்கு. அவன் போனவொன்னே உள்ள நுழையும் போது இவ்வளோ பெரிய கோயந்தா மாட்டி வச்சுக்கிறான் எல்லாத்தையும். நான் சொன்னேன், அப்பா இதை நீ கைட்டினா தான் இந்த வீட்டுக்கு கொடுத்தன வரும். அதெல்லாம் கைட்ட முடியாது, கைட்டினா வரேன் இல்லைனா விடு அப்படின்ட்டேன் பாருங்க. அப்புறம் கைட்டி கொடுத்துட்டான். உள்ள போனதுலேருந்து நான் கத்துறீங்க, நீங்கள் உன்னா இப்படி பண்ணுறீங்க, ஒரே சத்தமாக லபா லபான்றீங்க, இப்படி அப்படி இப்படின்னு அந்த பொம்பளை மூஞ்ச காட்டும், அந்த கேள்வி மூஞ்ச காட்டும் பாருங்க. பார்த்தா 3 மாதம் தூக்கு இந்த வீட்டிலேருந்து. எங்க இருங்க ஜெபம் பண்ணலாங்க. அவனை சண்டே ஸ்கூலில் விட்டு எடுத்து போயிட்டு அவனை ஜெபம் பண்ணலான்னு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு வீட்டை காமிச்சார். இந்த வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார். அந்த வீட்டில் 6 வருஷம் இருந்த பாருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களையும் கர்த்தரையும் எந்த வீடு இணைக்கிறதோ, எந்த இடம் இணைக்கிறதோ, எந்த எப்ரோனுக்கு போனோன்னு கர்த்தர் சொல்றாரோ அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 10-11 ரொம்ப முக்கியமான செய்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆதியாகமம் 20:10-11 வாசிங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்று ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம், இந்த இடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று. அல்லேலூயா. தெய்வ பயம் இல்லாத இடத்திலே ஆபிரகாம் குடியிருக்க பயப்படுகிறார். கவனிங்க நான் பேசுறத. தெய்வ பயம் இல்லாதவர்கள் மத்தியிலே நீங்கள் வசிக்க கூடாது. அவங்க இந்துவாக இருந்தா கூட ஏசாமிக்கு ஒரு பயம் இருக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்க தெய்வத்தை குறித்தாது பயம் இருக்கணும். துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்கிறவர்கள், துணிகரமான காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிற பகுதியிலே நீங்கள் இருக்கக்கூடாது. துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல நீங்கள் வசிக்க கூடாது. இங்கே சொல்றாரு இவ்விடத்துல என்ன இல்ல? தெய்வ பயம் இல்ல, பாவம் செய்கிறவர்கள் இருக்கிற பகுதி. சொல்லுங்க. துணிகரமா இன்னொருவனுடைய மனைவியை கொண்டு போகிற துணிகரக்காரர்கள் இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சங்கீதம் 36:1 வாசி. சங்கீதம் 36:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய துரோக 36:1 துன்மார்க்கருடைய துரோக பேச்சு அவன் கண்ணுக்கு முன்னாடி என்னது? துன்மார்க்கன் யாருன்னு கேட்டீங்கன்னா தெய்வ பயம் இல்லாதவன்.
அவனோட வாழ்க்கையில் அவனிடத்துல நீங்க குடியிருக்கவே கூடாது, அவன் பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. சிலர்லாம் பாருங்களேன், வீடு கட்டுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வீடு கட்டுவாங்க கஷ்டப்பட்டு, அந்த வீட்டில் அவங்களால குடியிருக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் 65 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரகாஷ் நகர் லாஸ்ட் தெருவில் வீடு கட்டியிருக்க. அந்த பஸ் போய் நிற்கும் கரெக்டாக அங்கே, கடைசி பஸ், மினி பஸ் எதிர்க்க. இப்போ அந்த வீட்டிலேயே அவர் இல்லை, கட்டின வீட்டில் இருக்க முடியாது. ஏன்? பக்கத்தில் துன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயம் இல்லாதவர்கள். அதனால தான் சும்மா எங்க இடம் கட்சாலும் வாங்கி வீடு கட்டிடுறது. இருக்குது, ஃப்ரீயா தானே இருக்குது, இங்கே இருக்கலாம். உன் வீட்டை சுத்தி துன்மார்க்கல் இருந்தா உன் பிள்ளை துன்மார்க்கனா மாறிடுவான். நீ வளர்க்குற உன் சந்ததி துன்மார்க்கமா மாறிடும். ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம்? ஏன் இங்க வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் இங்க போகக்கூடாதுன்னு சொல்றோன்னா, உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. வீடு கட்டி இருக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசி முடிக்கிறேன், நான் அடுத்து பேசுறேன். நம்பர் 1, விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது. 2வது, சபிக்கப்பட்ட சாபம் நிறைந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. 3வது, ஆகாமியம் நிறைந்த பாவம் செய்கிற மனிதர்கள் மத்தியில் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வேளை இருந்தீங்கன்னா வந்து காலி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இருந்தா வித்துட்டு நல்ல இடத்துல வீடு வாங்குங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் முள்ளா இருக்கும். இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் பேச பண்ணதை நான் பேசுறேன். உங்க வாழ்க்கையில நான் முதல்ல சொன்னதான், கண்ணம்மாப்பேட்டையில இருந்தீங்கன்னா அதிகமான வருமானங்கள் இருக்கு. ஆனா கண்ணம்மாப்பேட்டையில நீங்க எப்படி இருக்க மாட்டீங்கன்னா நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஆனா அங்க ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துல நீயும் உன் மனைவியும் கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளோட சமாதானத்தோட வாழ்வீங்க. ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:16 வாசிங்க. அத்தனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிற பட்டணத்தில் ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எத்தனை பேர் திருநெல்வேலி போயிருக்கீங்க? எத்தனை பேர் தூத்துக்குடி போயிருக்கீங்க? எத்தனை பேர் கன்னியாகுமரி போயிருக்கீங்க? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேரே என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டின் பேராக தான் இருக்கும். சபை இருக்கும், பெரிய கோபுர சபை இருக்கும், தெருவுக்கு தெரு சபை இருக்கும். சபையை சுற்றி சுற்றி என்ன இருக்கும்? வீடுங்க இருக்கும் பாருங்க. கிறிஸ்துவர்கள் வசிக்கிறதுக்குனே ஒரு பகுதி, இந்துக்கள் வசிக்கிறதுக்கு ஒரு பகுதி. அந்த பக்கம் அந்த நாட்களே அதை நிர்ணயிச்சிட்டாங்க. அவங்க இடம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு பக்கத்தில் இடம் கிடைச்சிருக்கு பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர். நம்பால் என்ன நினைக்கிறான், சர்ச்சுக்கு பக்கத்தில் இடம் வாங்கிட்டா பாஸ்டர் தொல்லை கொடுப்பார் பொழுது, மீன் குழம்பு கொடு, ரசம் கொடு. இவர் பக்கத்துலேயே என் வீடு பார்க்குறாரு, இவர் வந்து உட்காந்து பொழுது நம்ம வீட்டில். எங்களுக்கு வேலையே இல்லை, உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கின்னு உங்கள் வீட்டை தோக்குது அன்பமாக இருக்குது, நான் உங்கள் பொண்ணு இருக்குது. எத்தனை வாட்டி வந்திருப்பாங்க வீட்டுக்கு கேளுங்க. கர்த்தர் சொன்னாதான் ஒரு வீட்டுக்கு போவேன். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்கிறான் சர்ச்சுக்கு பக்கத்தில் இந்த பெந்தகோஸ்தக்காரன் என்ன சொல்கிறான், இந்த தொல்லை கொடுப்பான். அவன் கறி குழம்பு கேட்பான், மீன் குழம்பு கேட்பான், வண்டி கொடு, 2 வீலர்னுவான், கார் வச்சிருந்தா கார் கொடுனுவான். அதனால அவன் பக்கத்தில் என்ன வாங்காத சொல்லுங்க, ஆமீன் சொல்ல மாட்டீங்க? அவங்க இருப்பாங்க. இங்க விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிற பட்டணம். உங்களுக்கு விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற பட்டணத்தை பத்தி சில சொல்லட்டுமா? நம்புவீங்களா சொன்னா? விக்கிரக ஆராதனைகள், விக்கிரக கோயில்கள், வீட்டுக்கு வீட்டு விக்கிரகங்கள் எங்கே அதிகம் செய்யப்படுகிறதோ அங்கே அநேக தற்கொலைகள், அங்கே அநேக கொலைகள் நடக்கும். இன்னும் சொல்லட்டுமா? அந்த பகுதியில் அதிகமான விபச்சாரங்கள் நடக்கும். விக்கிரக ஆராதனை இருக்கிற, விக்கிரக எல்லைகளுக்குள்ள இருக்கிறக்கூடிய எல்லைக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. என்ன பாஸ்டர், அப்ப அவன் பெரியவனா? நான் பின்னாடி பேசுறேன், ஆமென் சொல்லுங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணும்? இந்த விக்கிரக ஆராதனை பட்டணத்தில் இருக்கிறவன் வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? வாசி 20 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 21 வசனம் வாசி. அந்த அத்தனை பட்டணத்தார், அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய எவனும் வேலைக்கு போக மாட்டான் அந்த ஊர்ல. அவனுக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டணத்து வாசல்ல உட்காந்துக்கின்னு யாராவது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஓடி போச்சாமப்பா, எந்த அந்த ஐயோ எனக்கு அப்பவே தெரியும்பா, புரளி பேசுறவன் யாரு? ஏங்க நான் சொல்லலைங்க, தப்பா நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன்னா சொல்லுங்க. அத்தனைன்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அத்தனைனா கன்னி தேவதை, பெண் தேவதை குடியிருக்கிற இடம். உங்களுக்கு அவசியம் சொல்றேங்க. எங்கெல்லாம் பொம்பளை சாமியை வச்சு கும்பிட்றானோ, பொம்பளை சாமி கோயில் வச்சு கும்பிட்றானோ, அங்கெல்லாம் நீங்க இருந்தா போராட்டத்தை சந்திப்பீங்க. அங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப பிரச்சனையை சந்திப்பீங்க. சீரியஸா சொல்றேன்.
அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஒருத்தர் கதையை பேசி ஒரு குடும்பத்தை கெடுத்து இன்னொரு குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. அவங்க வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா புரளி பேசுவது. இந்த புரளி பேசுறாலாம் பாத்துக்கிறீங்களா? ஐயோ நான் என்ன கேட்பேன், உன் வீட்டில் ஒன்று பொண்ணு ஓடிச்சுன்னா, ஐயோ என் பொண்ணு இன்னசென்ட் பாஸ்டர், அது பாவம், அது உண்டு, அது வேலை உண்டு, அந்த பையன் ஏமாத்திட்டான். ஆனா அடுத்த வீட்டு பொண்ணுக்கு எதனா இவரு புள்ளைய போலீஸ், என் புள்ள அப்பா பாஸ்டர், உனக்கு வந்தா என்னது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க இந்த தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர்ல கேள்விங்களா உட்காந்து சிசிடிவி மாதிரி பாத்துங்களா, எது யார் வண்டியில் போறா, என்ன அடிவா இந்த வண்டியில் ஏறி போறா, நேற்று அவங்க கூட போனாலடி. இதெல்லாம் நீங்க கன்னி தேவதை எங்க அதிகமா இருக்குதோ, நீங்க நான் சொல்றது தப்பு சொல்றேன் ரைட் சொல்றேன்னா, இந்த பொம்பளை சாமியை வச்சு கும்பிட்றான் பாருங்க, இந்த பொம்பளை சாமி கோயிலை வச்சு அதை வளர்க்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, இவெல்லாம் புரளி பேசுறவன், அடுத்த சொத்தை அபகரிக்கிறவன். நீங்க வேணா அத்தனை பட்டணத்து ஜனங்க யார் தெரியுமா? ஊர் வாசல்ல உட்காந்து புரளி பேசுவான். கன்னி தேவதை இருக்கிற ஊரு, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நிச்சயம் இல்லாத இடம், யுத்த தேவதை, சண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்க கூடாது. இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த புரளி பேசுகிற ஆளுக்குள்ள இந்த கன்னி தேவதனுடைய, இந்த கன்னி யுத்தத்தின் தேவதனுடைய ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா அடுத்தவளை கூட்டு புரளி இப்பெல்லாம் நம்ம யாரும் முந்திலாம் பாருங்க, தெருவில் எங்க நாங்க இருந்தோம் பாருங்க, முத்தமி நகர்ல நான் ஆனந்தி போவேன், எல்லாம் எங்களுக்கு என்ன பாரு கொம்பு பழிச்சுக்குது நம்மளுக்கு சொல்லினே போவேன், அதுக்கு மூஞ்சி திருப்பிங்க. நான் என் மனைவி போவேன் பாருங்க, அப்படி பார்க்க ரெண்டு பேரும் கொம்பு வலிச்சுக்குது, அதான் இந்த அம்மா பாக்குதுன்னு நான் பயங்கரமான ஆளு, அது மூஞ்சி அப்படி திருப்பிக்கும். அவள் லேடி, நான் ஜென்ஸ் போறேன், பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போறேன், போடாதியா போறேன், அப்படி பாக்குறது. இந்த புரளி பேசுற ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப யாரும் ரோட்ல உட்காருது இல்ல, இப்ப போன்ல உட்காருது. எங்க உட்காருது? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆள் பாக்குறத யார் தெரியுமா? அதுக்கு விரோதி ஒண்ணுக்குது பாரு, எது என்ன போட்டுக்குது ஸ்டேட்டஸ், இவளுக்கு இது தேவையா பார்த்துட்டு மனசாராது பாரு, உடனே போன் அடிக்கும். யாருக்கு? அதுக்கு இன்னும் கரெக்டா சொன்னாங்க அக்கா. இன்னொருத்தருக்கு பாத்தியாடி காலைல நீ கூத்த இல்லக்கா, இப்பதாங்க சாப்பாடு கட்டி வீட்டுக்காரர் போனார், அந்த கூத்த பாரு, இது போஷி நாருது. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இரு நான் அதுக்கு போறேன் கான்ஃபரன்ஸ், 8 பேர் ஒண்ணா சேர்ந்துக்குது கான்ஃபரன்ஸ்ல, சேர்ந்துக்கின்னு புரளி பேசுறது. என்ன பாஸ்டர் அர்த்தம்? நான் ஒரு சொல்லட்டுமா? ராஜனை நான் விசாரிக்க போறேன். ராஜன் என்ன ராஜன் நல்லா இருக்கிறியாப்பா, என்ன ஏன் என்னாச்சு, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு டேனி என்ன ராஜன் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, என்ன ஒரு மாதிரி போறாரு, ஒரு மாதிரி வராரு, எங்க வீடு குத்தணுமாமே எங்க அப்படின்னா புரளி பேசுறேன்னு அர்த்தம். சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? அவ எவ்வளவு மார்க் எடுத்தானே அவகிட்ட தான் நீ போய் கேட்கணும். உன் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு மார்க் 90 எடுத்துட்டானா நீ புரளி பேசுற தேவதையோட குடி இருக்கிற இடத்துல இருக்கிறன்னு அர்த்தம். நீங்க ஆமேன்னு சொல்லமா, எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு ஆமேனே வராது உங்களுக்கு. அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்க மேல அந்த ஆவி என்ன தெரியுமா? புரளி பேசுகிற ஆவி. நவமானது யாருன்னா வந்து அவங்க ஓட்டான், இவன் ஓட்டான், அதை கட்டான், அவன் திருன்னு ஓட்டான், அப்படியாப்பான்னு கேட்டு, ஆனா இவன் வீட்டில் வந்து கமுக்கமா விடுவான். அந்த புரளி பேசுற வாய்க்குது பாருங்க, அப்படின்னா நீங்க பெண் தேவதையால் பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இப்ப யோசிக்கிறாங்க சிலர்லாம், உண்மையிலே பிடிக்கப்பட்டு உண்மை ஆமென் சொல்லுங்க. கன்னி தேவதை புரளி பேசுறது. வெளிப்படுத்தல் 18:2 வாசிங்க. முடிக்க முடியாத பொழுது இந்த செய்தி என்னால. வெளிப்படுத்தல் 18:2. விழுந்தது என்ன குடியிருப்பு சிஸ்டர்? பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்தாவிகள் இருக்கிற காவல் வீடும். அல்லேலூயா. பேய்கள் இருக்கிற இடத்துல எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பேசுற செய்தி நிச்சயமா உங்களை திசை திருப்போம். நீங்க போய்கிட்டு இருந்த பாதை தவறுன்னு உணர்த்தி உங்க பாதையை வேற மாத்தோம். பேய்களுடைய குடியிருப்புன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. சகல அசுத்தாவிகள் காவல் பண்ணப்பட்ட இடம் இருக்குதுங்க. சகல கண்ட மிருகம்னா யாரு, மிருக குணம் உள்ளலாம் வந்து ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. விக்கிரைகள் பேய்களுடைய குடியிருப்பு, சகல அசுத்தாவி காவல் பண்ணப்பட்ட வீடு இது. இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா தனியால உங்களால ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்ற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் இல்லை பாஸ்டர் அது பெருசா நான் பெருசான்னு பார்த்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஒரு வேளை உங்கள் கூட ஒரு 10 குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம் சும்மா ஃபயராக ஏகே பாஸ்டர் அடிக்கிற மாதிரி ஒரு 10 கேஸ் இருக்குது. உங்க கூட ஒரு 10 குடும்பம் நல்ல பெந்தகோஸ்தே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஆளு, நாங்கள் 10 பேராக இருக்கிறோன்னா ஒருவன் 1000 பேர் 2 பேர் 10,000 பேர் தருத்துருவீங்க. ஆனால் நீ தனியாளா நின்று போட்டு மனுஷன் உடம்பு எப்பயுமே கேளுங்க, இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு நல்லா இருக்காது. இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்திருப்பேன், நாளைக்கு 5 மணிக்கு, நாளைக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நீ எப்படா வீக் ஆகுன்னு அவன் பார்த்துக்கினே இருப்பான். எதிரி தெரியல உங்களுக்கு, உன் படம் எப்படா வீக் ஆகுதுன்னு பார்ப்பான், எப்போ தூங்குதுன்னு பார்ப்பான். ஏன் ராத்திரியில் குண்டு போடுறான் தெரியுமா? தூங்கும்போது குண்டு போட்டால் அவனுங்கெல்லாம் அலாட்டாக இருக்க மாட்டானுங்க. நீ தனியாளாங்க நின்று என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, சோர்ந்து போயிடுவீங்க. மோசே அவ்வளோ பெரிய தேவ மனுஷங்க நிற்கிறாங்க, அவனுக்கே எதிரியை ஜெயிப்பதற்கு அவன் கவத்தை தூக்கி பிடிக்க முடியல, சோர்ந்து போயிட்டாங்க. அவனுக்கு யாரும் கூப்பிடல பாருங்க. அங்க நல்ல ஊரும் ஆரோனும் இருந்து மோசே கூப்பிடல, டே சோர்ந்து போயிட்டேன்னு கூப்பிட்டு அத மாதிரி உங்க கூட இணைந்து ஜெபிக்கிற ஆட்கள் இருந்தா நீங்க சில பகுதியில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாட்களில் சொல்லட்டுமா, அதுக்கு அதிக வல்லமை கொடுத்து கட்டவிழ்க்கப்பட்டு இருக்குது. நீங்க தனியால அதோட என்ன பண்ண முடியாது, போராட முடியாது, போராடக்கூடாது. தேறின விசுவாசிகள் ஒருவேளை இருக்கிறாங்கன்னா போராடி பார்க்கலாம். மேற்கொள்ள முடியலன்னா நான் தைரியமா சொல்லுவேன், அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆமீன் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி தரீங்க, அவனை அழிச்சு ஜெயிச்சு முடியாதுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. பல வருஷமா கூடியிருக்கிறான், பல பேரை சாவடிச்சிருக்கிறான், பல பேரை பாவத்தில் விழ வச்சிருக்கிறான். நீ ஒரு ஆள் அவனுக்கு எதிராக நிற்கும் போது அவனுடைய முழு கோபமும் பக்கம் திரும்பும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 21, 1 ராஜாக்கள் 21, 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வாசி. நாபோத்துக்கு யெஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜா ஆகாப்புக்கு அரண்மனைக்கு அருகிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. வாசி. ஆகாப் நாபாத்தோட பேசி, என் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது இப்போ என்ன நிமிந்து பார்க்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய ஆழ சத்தியம் நீங்க பேச போறேன். நாபோத்துன்னு ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான். எப்பயுமே திராட்சை தோட்டத்தின் மேல நரிகளுக்கும் பேய்களுக்கும் ரொம்ப ஒரு கண்ணு. உங்க குடும்பம் நல்லா இருந்ததுன்னா, அழகா இருந்ததுன்னா, உங்க குடும்பத்தின் மேல பிசாசுக்கு ஒரு கண்ணு இருக்கும். இந்த நாபோத்து தோட்டம் நல்லா வளருது இல்ல, இந்த தோட்டத்தை சுத்தி வேலி அடிச்சிருக்கணும். இந்த தோட்டத்தின் அருகில் ஆகாப் வீடு இல்ல, இது நல்ல இடம்னு சொல்லிட்டு ஆகாப் அங்க வீடு வாங்கி கட்டின்னு வந்துட்டான். பேய் பக்கத்துல வந்துடுச்சுன்னு அலாட் ஆயிருக்கணும். அலாட்டாயி சுத்தீர் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த பேய் அது மேல கண்ணு வைக்காதபடி, தன் குடும்பத்து மேல கண்ணு வைக்காதபடி காம்பவுண்ட் போட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ நாபோத்து சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, இது எங்கள் அப்பாலாம் வச்சுருந்தது, எங்கள் தாத்தாலாம் வச்சுருந்தது, பிதாக்கள் வச்சுருந்தது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நாபோத் ரொம்ப தப்பு பண்ணிட்டார். ஏன்னா வந்திருக்கிறவன் சாதாரண பேய் இல்லை, அவன் மனைவி சாதாரண பேய் இல்லை, பயங்கர வெறி பிடிச்ச ரத்த வெறி பிடிச்ச பேய் வந்திருக்குதுங்க ரெண்டும். இது பக்கத்தில் இருந்து கொண்டு இவன் தனி மனிதனாய் போராட முடியாது. இவன் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ராஜா என்ன ராஜா காசு தருவீங்க? அதெல்லாம் தரமாட்டான், அதெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் தரமாட்டான் ராஜா. அநியாயமாக ஒரு வேலையை சொல்லி அவங்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கி ஒரு நல்ல இடத்துல போய் திராட்சை தோட்டத்தை வச்சு செட்டில் ஆகிட்டு இருக்கணும். சொல்லுங்க, என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? உண்மை அதுதான் பேசியிருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த நாபோத்துக்கு இந்த ஊரில் இவனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்வதற்கு ஒருத்தர் இல்லைங்க. இவன் உடன் பிறந்த ஒருத்தர் கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ண வரலங்க. நீங்க படிச்சு பாருங்க. இவனை கொண்டு போய் பஞ்சாயத்தை நிறுத்தி இவன் ராஜாவுக்கு எதனா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பேசலையா சித்தப்பான்னு சொல்ல ஒருத்தர் வரல. நாபோத்தினுடைய மனைவி வரல. ஏன் தெரியுமா? பேயை பார்த்து பயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பிரச்சனை போது 10 பேர் வந்து நிற்பாங்கன்னு. யாருமே வரமாட்டான். எல்லாருக்கும் பேயை பார்த்தா பயம். வேணா செக் பண்ணுங்க. பேய் ஓட்டுறதுக்கு 10 பேரை கூட்டு போங்க. போய் நம்ம தனியாக தான் ஓட்டின்னு 10 பேர் ஜன்னல் வழியாக சுற்றி பார்த்துன்னு இருப்பான். எதிர்க்க கூட ஒருத்தர் நிற்கிறங்க. காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்து நான் போயிட்டு இவன் எங்கடா கூட சோத்திரம் பண்ணுவான்னு பார்த்தா பாஸ்டர் அது போகும்போது என்ன அடிச்சுட்டு போயிட போகுது. பாஸ்டர் நீங்கன்னா பாஸ்டர் நான் மாட்டிக்கு போறேன்றான் ஒருத்தவன். நாபோத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? பாவம் இவன் மாத்திரம் அந்த பேய் வந்துடுச்சு, பக்கத்தில் வீடு கட்டின்னு வந்துடுச்சின்னு தெரிஞ்ச உடனே என்னப்பா வச்சுக்கப்பா, நீ இதை வச்சுக்கப்பா, நீ நல்ல காசு கொடுப்பா, நான் வாங்கி நீ எங்கேயாவது போய்டுறேன்னு போயிருக்கலாம். சின்ன வயசுங்க, ரொம்ப சின்ன வயசுங்க. அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுங்க, அவனை நம்பி குழந்தைங்க இருக்கிறாங்கங்க, அவனை நம்பி அவனுடைய தாய் தகப்பன்மார் இருக்காருங்க. அந்த பேயோட போட்டி போட்டான், கொடுக்க முடியாதுன்னு அவன் ஒத்தாலாம் நின்னா பாருங்க.
அடிச்சு சாவடிச்சிச்சு. நான் இப்படி சொல்லட்டுமா, நாபோத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார், அந்த குடும்பத்தையே நிர்மூலம், அதெல்லாம் செகண்டரிங்க. அவர் நின்று யுத்தம் பண்ணி அந்த சந்ததியை அழிச்சார். ஆனா வாழ வேண்டிய நாபோத் இல்லையே, குடும்பத்தை பார்க்க வேண்டிய நாபோத் இல்லையே. இந்த போராட்டத்தில் நாபோத் காணாம போயிட்டான். நீங்க நினைக்கிறீங்க நான் தனியாளா நின்று ஜெயிச்சிருவேன் பாஸ்டர், நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீ இருக்கனே அவன் குடும்பத்துல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பங்கிட்டு சாப்பிட்டு இந்த சுதந்திரத்துல நீ சந்தோஷமா இருப்பதற்கு நீ ஜீவனோடு இருக்கணும். சொல்ல மாட்டீங்க ஆமே. அல்லேலூயா. பக்கத்துல எசபேல் வந்துட்டாங்க. நாபோத்து தோட்டம் தூரமா பார்க்க முடியாத இடத்துல இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. பக்கத்திலேயே விக்கிரக பேய்கள் வீடு வந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு பொண்ணு கேட்டது, கிராமத்துல இருக்கவே முடியல பாஸ்டர், எங்க வீட்டுக்காருக்கு கட்டின வீடு பாஸ்டர், இப்ப தம்பிக்காரன் எழுமி இந்த வீட்டை எனக்கு கொடு, நான் என்ன பண்றது, நான் கல்யாணம் பண்ண எங்க போவான்னு வீட்டுல தினந்தோறும் பிரச்சனை, எங்க மாமியார் சண்டை, எழுந்து ஏன் விடியுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வீட்டை காலி பண்ணி கூட்டோடு வந்துருன்னு சொல்லிட்டேன். கேளுங்க, வீட்டை கொடுத்துட்டு வந்துரு, இந்த வீட்டுக்காக நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன், இந்த வீட்டுக்காக நீ உன் சந்தோஷம் போயிடுன்னு சொன்னேன், இந்த வீட்டுக்காக நீ இருந்தினா நீ வாங்க வேண்டிய அந்த மகிழ்ச்சியின் வயது போயிடும் உனக்கு. உன்னை அந்த வீடை கொடுக்குற வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நிம்மதியாக வாழ உன வீட்டை முதல்ல. நான் இப்படி தாங்க, நான் அப்படி தான். ஏன் தெரியுமா, உனக்கு வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் அதை செய்யணும், வயசு இருக்கும்போது அதை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு நீ பேயோட போராடுவதற்கு உனக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுக்கல. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த எசபேல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா தெரியுமா? எசபேல்னா கற்பில்லாத குப்பை தொட்டின்னு அர்த்தம். நீங்க வேணா போய் டிக்ஷனரி நீங்க பார்க்கறதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கும், நான் பார்க்கறதெல்லாம் 10 இருக்கும் அர்த்தம். கற்பில்லாத குப்பை திட்டு. என்னது? குப்பை திட்டு. யாரும் கூடி வாழ விடாதவள்னு அர்த்தம். இதன் அருகில நாபோத் இருக்கிறான். நாபோத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கனிகள் உள்ளவன் அர்த்தம், பெருக்கங்கள் நிறைந்தவன் அர்த்தம், முக்கியத்துவம் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறன்னு அர்த்தம். இந்த கனிகள் நிறைந்தவன் குப்பை தொட்டி பக்கத்தில் வந்துட்டான். சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையை எடுத்தாந்து பக்கத்தில் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த குப்பை எப்போ உன் பக்கத்தில் வந்துதான் உன்னோட நிம்மதி காலி, உன் சந்தோஷம் காலி. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்க வீட்டில் பேய் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ளே எப்பயும் ஒரு பேட் ஸ்மெல் இருந்துன்னே இருக்கும். நான் சொல்றது சத்தியம். சேவியர் பார்ட்டியால்னு ஒன்று இருக்கு சேக்காட்டில், அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, கிளமெண்ட்டும் ஒரு தம்பி இருக்காரு, அவங்க அக்கா. அந்த பிள்ளை அப்போ தான் பிறந்திருக்காரு, இப்போ 10th படிக்கிறாள். அவள் அப்போ தான் பிறந்து வயசு இருக்கான். அந்த பிள்ளைய மாற்றி மாற்றி அடிப்பான் சத்துரு, செத்து போகிற நிலைமைக்கு அந்த பொருள் போயிடும். எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்றீங்க? அவங்க வீட்டுக்கார் சிங்கப்பூரில் இருக்காரு. கண்ணாபின் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கனால ஒரு ஸ்மெல்லு. அந்த அந்த டாய்லெட் பெரிய வீடுங்க. அப்போவே நான் சொல்கிறது 12-13 வருஷத்துக்கு முன்னே 9,000 வாடகைனா பார்த்துங்க. வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். என்னென்னமோ ஸ்ப்ரே வாங்கி அடிப்பாங்க. 10 நிமிஷம் தான் திரும்பவும் ஸ்மெல் இருக்கும். ஒரு நாள் என்னை கேட்டாங்க, பாஸ்டர் ரொம்ப போராட்டமாக இருக்குது. மேலே பார்த்தா அவங்க ஹவுஸ் ஓனர் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரி, பயங்கரமான அது பார்த்து என்ன பாஸ்டர் நாங்கள், நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அசுத்த ஆவி காவல் பண்ணப்பட்டிருக்குப்பா, அவங்கள அந்த வீட்டை விட்டு போயிட்டு சொல்லுன்னு சொன்னார். நான் போய் தைரியமாக சொன்னேன், சிஸ்டர் பாஸ்டர் 3 பெட்ரூம் பாஸ்டர், வீடு இங்கே கிடைக்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு கர்த்தர் போக சொல்கிறாரு, போகாதது உங்கள் விருப்பம்னு சொன்ன அடுத்த மாதமே காலி பண்ணின்னு உள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டையே வாங்கிட்டாங்க 10 வருஷம் கழிச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்கு ஏறக்குறை 42 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை நின்று ஒரு ஆம்பளை பையன் பிறந்து இன்னைக்கு அந்த பிள்ளைகள் சமாதானத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சில வீடுகளில் போங்கலாம், ஒரு துர்நாற்றம் அடிக்கும். வீட்டில் ஒரு தேவ பிரசன்னத்தையே நீங்கள் உணரவே முடியாது. சில வீடுகளில் ஜெபிக்க போனால் வார்த்தையே வராது. நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. குப்பை தொட்டியை பக்கத்தில் எட்டு வந்து வைக்கக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் குப்பை தொட்டி ஊரேட்டு வந்து குப்பை தொட்டி போடணும், ஒத்துப்பீங்களா? இப்போ குப்பை தொட்டி வந்துடுச்சு நாபத்தே உன் பக்கத்தில், உன் திராட்சை தோட்டத்து மேலே கண்ணை வச்சிடுச்சு, உன் குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டுச்சு. அவனே வாலண்டியா வந்து கேட்குறான், எவ்வளோ காசு வேணுமோ வாங்கி இந்த ஏரியா விட்டு ஓடிடுன்றான், வாங்கின்னு வந்து நோன்றேன். நீ ஒரு ஆள் நின்று என்ன நாபத்தே பண்ண போற? நீ ஒரு ஆள் போராட யாருமே இல்லையடா, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உன் பக்கத்துல இல்ல இவர் அப்படி சொல்லலன்னு சொல்றது பஞ்சாயத்துல ஒரு ஆள் இல்லைங்க. இஸ்ரவேல்ல தனியாளா நாபோத்து நிக்கிறாங்க. கல்லடித்து கொல்லப்படுவதை நாபோத்தினுடைய மனைவி பார்க்கிறாள், கல்லடித்து கொல்லப்படுவதை நாபோத்தினுடைய அப்பா அம்மா பார்க்கறாங்க, கல்லறிந்து கொல்லப்படுவதை நாபோத்தின் பிள்ளைகள் பார்க்கிறாங்க. யாராலையும் தடுக்க முடியல. ஏன் தெரியுமா? சில இடங்கள் அப்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊர்ல ஒரு சப்போர்ட் இல்ல, உடன் ஜெபிக்க ஆள் இல்ல, நாபோத்துக்கு பரிந்து பேச ஒருவர் இல்ல. நாபோத் சொந்த குடும்பம் எங்க போச்சுன்னு தெரியல. கர்த்தர் யுத்தம் செய்தார், ரைட்டு தான், உடன் பிறந்தோர். ஏன் பயம்?
இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? மத்தேயு 5:39 வாசிங்க. மத்தேயு 5:39 வாசிங்க. வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து. ரொம்ப ஆழமா இந்த வசனத்தை படிச்சுக்கங்க. குப்பை தொட்டியை வீட்டு பக்கத்தில் எட்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நாத்தம் தான் அடிக்கும். யோசேப்புக்கு எங்க பாருங்க, யோசேப்புக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? யோசேப்புக்கு இப்போ பெரிய ராஜாவாயிட்டான் தேசத்தில். யார் வந்திருக்கிறா? யார் பிரதர் வந்திருக்கிறா அவனை தேடி? சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. யோசேப்பு இருந்த வீடு எப்படி 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு அந்த நினச்சிக்கிறீங்க? பெட்ரூம் இங்கே சைடில் அப்படியே ஆள் பட்டுன்னு யோசேப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான் சார், போயிருப்பான். பெரிய அரண்மனை. இந்த 12 அண்ணனுங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும் வந்துக்கிறதுலாம் குப்பை தொட்டி. ஒன்று குடிகார நாய் ரூபனு குச்சி புட்டி, இது அம்மாவா இது பொண்டாட்டியான்னு தெரியாது. இது குடிகாரன், இது போட்டு கொடுக்கறது, இது இதெல்லாம் பக்கத்தில். அவனை விட்டு 300 கிலோமீட்டர் தூர வச்சான். அவனுக்கு ஒன்று தெரியும், நான் கனி தரும் திராட்சை செடி, என்னோட கூட குப்பைகள் இருக்கக்கூடாது. சொல்ல மாட்டீங்க ஆமேனே? அல்லேலூயா. அதனால ரொம்ப அப்படியே என் ஃப்ரெண்டு பாஸ்டர் அப்படின்னு குப்பையை என்ன பண்ற? அந்த பக்கத்தில் நான் என் ஃப்ரெண்டு ஒன்னா இருக்கலாம் தீர்மானம் பண்ணி ஒரே வீடு எடுக்கிறேன் பாஸ்டர், சீக்கிரம் குப்பை தொட்டி மாதிரி நீயும் மாறிடுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. நீ பெருக்கையா நாபோத், நீ கனிகள்டா நாபோத்து. நீ யாரு? தேவ திட்டம் உள்ள ஒரு மனிதன். நீ எதற்கு போய் இந்த குப்பை இருக்கிற யெசபேலின் அருகில் இருக்கணும்? சொல்லுங்க ஆமீன். அல்லேலூயா. யாருமே உனக்கு சப்போர்ட் இல்ல. ஆண்டவர் சொல்றார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். வாசிங்க. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவன் மண்டைய பிச்சி அவனுக்கு வாயில ரத்தம் வரா மாதிரி திருப்பி அடி. அப்படி சொன்னாரா? என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? அடிக்கிற உன் பக்கத்துல இருந்து உன் அடிச்சானா இன்னொரு கண்ணத்தையும் காட்டு அந்த ஊரை விட்டு ஓடிடுறான்றாரு. சொல்லுங்க ஆமா தானே? நம்ம ஆள் சொல்றோம், நான் இன்னைக்கு டேஸ் எல்லாம் அவனை மாட்டி விட்டு அவன் டேஸ் விட்டு வெளில வந்தா முதல்ல உன்னதான் போடுவான். தெரியுமா உங்களுக்கு? அவன் போனவன அவனை துட்டு கொடுத்து எடுக்கிறதுக்கு 10 திட்டு வக்கீல் இருக்கிறான். அவன் சொல்றான், என்ன டேஸ்ட்னு காமிச்சான்ல தீட்டின்னு இருக்கிறான் கத்திய, நீ எப்படா ராத்திரி லேட்டா வருவன்ட்டு. அஷ்டியாப்பா நான் போறேன்பா, கும்பு தெரியும், ஜூடா தெரியும், எல்லாம் தெரியும். ராத்திரி 12 மணிக்கு எதுவும் உதவாது. 14 பேர் சுத்து போட்டுருவான். புரியுதா இல்லையா? என்ன டேவிட்டே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அண்ணனை விடவா யாரு ஆம்ஸ்டாங் அண்ணன் எவ்வளவு பெரிய பாக்ஸர் தெரியுமா? போட்டு தள்ளிட்டு போயிட்டான். அவன் கண்ணத்தில் அடிச்சானா இன்னொரு கண்ணத்தையும் காட்டு போயிடுப்பான் அந்த ஊரை விட்டுன்றாரு. அப்புறமா அடுத்து உன்னோட வழக்காடி கோர்ட்ல கேஸ் நந்தி உன் வீட்டை எடுத்துக்கணும், உன்னதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். நீ என்ன பண்ணுவ? ஆதி எப்படி பிதாக்கள் சுதந்திரம் நாபோத்து மாதிரி நிப்ப. ஏசு என்ன சொல்லி தராரு? அவன் வழக்கு போட்டான்னு தெரிஞ்சுதா? என்னம்மா சொல்றாரு? அடுத்து பக்கத்துலயும் ஒரு லேண்டுக்கு சேர்த்து எடுத்துக்கடா நான் போயிடுறேன்னு சொல்லணுமா? ஹலோ, நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கல். உங்க வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் கொண்டு வந்தா நீ இழந்து போனதை 100 தனியா கர்த்தர் தருவார். ஏன் இதை சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா? நீ உன் இளம் வயது மனைவியோட சந்தோஷமாய் மகிழ்ந்து இருக்கணும், உன் பிள்ளைகளோட நீ சமாதானமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? சத்துருவோட தீமையோட ஈவிலோட எதிர்த்து நிற்க கூடாது. சொல்ல மாட்டீங்களா? ஆமே அல்லேலூயா. என்ன தெரியுமா போட்டு இங்கிலீஷ்ல, do not resist evil person who is injurious for you. உன்னை யாரு ரொம்ப காயப்படுத்துகிற பிசாசின் குணம் கொண்டவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்த்து நிற்காத. உன் பிகத்து வீடுகாரன் உன்னை எதிர்த்து உன் நிம்மதியை கெடுக்கிறானா அங்க இருந்து காலி பண்ணி ஒரு வேற இடம் வாங்கி போ. இல்ல உனக்கு ஆவிக்குரிய பலன் இருக்கு, ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துற ஆண்டவரே, இவனை தூக்குன்னு உபவாசம் போட்டு 21 நாள் இவனை நீ தூக்கலினா நான் தூக்கிடுவேன் ஆண்டவரே ஜெபம் பண்ணி தூக்கிடுவாரு. அதுக்கும் நம்மளுக்கு பலன் இல்லை, அதுக்கும் எதுவும் இல்லை. சொல்ல மாட்டீங்க. லேலோயா. டோன்ட் என்ன சொல்ற? do not resist evil person. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கியாமா? evil person who injures you. amplifiedல உன்னை காயப்படுத்துறவங்க கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது? இருந்து ரொம்ப காலத்தை நேரத்தை ஓட்டுறாதீங்க. ஏன் பாஸ்டர் ஓட்டக்கூடாது? நல்லா கவனிங்க. இப்படி காயப்படுத்துற மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை திசை திருப்பிடுவாங்க, உன் நோக்கத்தையே மாத்திடுவாங்க. பிரதர், நீ எதற்கு அழைக்கப்பட்டதே மறந்து போய் உன் வாழ்க்கையில டெய்லி கதவு தந்தோன்னு பக்கத்துட்டு என்ன பண்றான்? இன்னைக்கு என்ன பண்றான்? மரத்தில் ஏதோ கட்டுறான், நம்மளை கொலை தான் கட்டுறான்னு தெரியல, இது என்ன வைக்கிறான்னு தெரியல, இப்படி தானே அவன் பொண்டாட்டி காரி மூஞ்சுது, என்னதான் பார்த்து மூஞ்சுது. உன் நோக்கம் என்ன தெரியுமா?
உன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணுன்றது நோக்கம். ஆனா நோக்கம் என்ன ஆகி போச்சு தெரியுமா இப்போ? ஆமென் சொல்லுங்க. வாசி பாருங்க 1 சாமுவேல் 23:29 வாசிங்க பிரதர். 1 சாமுவேல் 23:29 சீக்கிரம் வாசிங்க. தாவீது அந்த இடத்தை விட்டு என்னாச்சு தெரியல. அந்த பொண்ணு காலைல தூக்க கலகத்தோடு எழுப்பிட்டு வந்துக்கிறாங்க. தப்பா படிக்குது. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் ஸ்ட்ராங் வால்ஸ் இங்கிலீஷ்ல என்கேதில் உள்ள ஒரு அரணிப்பான பிரதர் என்ன நிமிந்து பாருங்க. இப்போ பாருங்க, சவுல் துரத்துறான், கிழவன் ஆயிட்டான் சவுல். தாவீது வாலிபன், சும்மா கோலியாத்த அடி தூள் கலப்பனவன் பாருங்க. சவுல ஒரே ஒரு ஊட்ட கட்டத்து மண்டையில் வச்சானா 2 போல்துக்கும். இல்ல சவுல் கூட வரவனா தாவீதுக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஆனா தாவீது சவுல் தன்னை திறத்துகிறான் என்று தெரிந்த போது என்கேஜ்ன்றது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடம். அங்க ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அதுல எது பாதுகாப்பா இருக்கோ அங்க போய் தஞ்சம் புகுந்துட்டானா. ஏன் தாவீதே, ஏன் நீ எதிர்க்கல? ஏங்க என் நோக்கம் நான் அடுத்து ராஜாவா மாறணுங்க, நான் அடுத்து நல்லா வாழணுங்க, என் குடும்பத்தை நல்லா வாழ வைக்கணுங்க. இவன் கூட யுத்த காலத்தில் நின்று போராடி கீராடி எனக்கு காயம் ஏற்படுத்த இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிப்போனா என் மனைவி பிள்ளை யார் பாப்பா? தாவீது ரொம்ப ஞானம் நிறைஞ்சவர். இப்போ தாவீதை 2வது ராஜாவாக்கிட்டாங்க. இன்னும் படைய ஸ்ட்ராங் பண்ணல. எது தாவீதை ராஜாவாக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வராங்க. வாசிங்க 2 சாமுவேல் 5:17 வாசிங்க. 2 சாமுவேல் 5:17 சீக்கிரம். என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட உடனே வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு, ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். ஏன் தாவீது கோழையானி பயந்தாங்கோலியானி? ஏன் ஒரு கோலியாத்தை வீழ்த்தி அந்த படையை கலங்கடி இல்லைங்க. அது கதை வேற, இது கதை வேறங்க. அப்ப நான் தனி மனுஷன், எனக்கு குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னை நம்பி 3 மனைவி இருக்கிறா, என்னை நம்பி 14 பிள்ளைகள் இருக்காங்க. நான் என்னை காத்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். ஏன் கர்த்தரும் பக்கத்துல யுத்தம் பண்ண மாட்டார்? யுத்தம் பண்ணுவார். எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தின்படி தான் நான் நடப்பேன். சொல்லுங்களேன், நான் ராஜாவாயிட்டேன் பார்க்கறியான்னு போலீஸர் கிட்ட போய் தான் தாவீது தோத்து ஓடி வந்திருப்பார். அவருக்கு தெரியும் என் பலம் என்ன, என் பலவீனம் என்னன்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Do not resist evil person who injures you. உங்களை யார் மிகவும் காயப்படுத்த அவர்களோட யுத்தம் செய்யாதிருங்கள். ஆதியாகமம் 39:12 யோசேப்பு நினைச்சிருந்தானா தான் நிரபராதின்னு அங்கேயே வச்சு நிரூபிச்சு போர்த்திபார் எதிர்க்க அந்த பொண்ணை அசிங்கம் பண்ணியிருக்க முடியுங்க. எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மருத்துவர் உண்டு, எல்லாம் செக் பண்ணுங்க என் கன்னித்தன்மையை அப்படின்னு எவ்வளவு நேரம் இருக்கும். அவன் பார்த்தா இந்த தீமையை விட்டு நான் ஓடி போயிட்டு அதான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் என்று அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்களோடு போராட வச்சு திசை திருப்பிடுவான் பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாதபடி உங்களை வளர விடாம அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க அங்கே ஆமென் சொல்லுங்க அதுக்கு நேரம் ஓட வச்சிருவான். ஏங்க இயேசு கிறிஸ்து பறந்துட்டாருங்க. பிதா நினைச்சிருந்தா ஒரு சேனையை அனுப்பி ஏரோது இருக்கிறவன்லாம் கண்ணெல்லாம் ஒரு இயேசு வளர வரைக்கும் குருடாகி போட எவ்வளோ நேரம் ஆகும் என்ன சொல்லுங்க? தூக்கின்னு ஓடுறாங்க. 3 வருஷம் அந்த குழந்தைய எங்கெல்லாம் பாதுகாத்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் பாதுகாத்து வைக்கிறாங்க. சொல்லுங்க ஆமென். ஏன் தீமையோடு எதிர்க்கு? நான் கடைசியாக ஒரு பெரிய ஆழமான சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு எவ்வளோ வல்லமை உள்ளவர் யாருன்னா சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், செத்து போனவனே உயிரோடு ஆக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆனால் இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு எங்கேயாவது ஒரு இடத்துல தீமையோடு எதிர்த்து நின்று காட்டுங்க, ஒரு தீமையோடு எதிர்த்து நின்று காட்டுங்க. இவருக்கு சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா பசங்க யோவான் ஸ்நானன் யார் இயேசுக்கு சொல்லுங்க? சொந்தக்காரு. அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் க்ளோஸ் ரிலேஷன். யோவான் ஸ்நானகன் தலையை ஏரோது வெட்டிட்டார். யோவான் இவருக்காக வந்து வழி ஆயத்தம் பண்ணி இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த குரு யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டிட்டா. யாரு? ஏரோது. இப்போ யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டின உடனே ஏசுகிட்ட ஓடியாந்து அவங்க சீஷர்லாம் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? நீங்க வந்து ஏற்கனவே எல்லாரையும் உயிரோடு ஆக்கி இருக்கிறீங்க, அநியாயம் பண்றான் ஏரோது. நீங்க வந்து அப்படி ஒரு தீர்க்கதரிசி எரேபாயாம் கையை நீட்டும் போது வந்து தீர்க்கதரிசி சொல்லும் போது கை நின்று போச்சோ அப்படி ஏரோதை ஏதாவது சில மாதிரி மாத்தி ஓடியாந்து சொல்றான் நம்பால் கிட்ட. நம்பால் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? என் அண்ணனையே வெட்டானா. எதிர்க்க வரவன் யாரெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்பாலு எங்க ஊர்ல
என்னடா இவ்வளவு அண்ணன் அடிச்சிட்டானுங்க எதிர்க்க வரா வெட்டி போட்டு போடுவான். இயேசுக்கு அதெல்லாம் பயம் இல்லைங்க. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க 14 மத்தேயு 14:10 வாசிங்க. மத்தேயு 14:10 வாசிங்க. ஆள் அனுப்பி காவற் கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவிட்டான். அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்துக்கு கொண்டு போனால் பின்பு போய் அந்த சந்ததியை இயேசுவுக்கு சீஷர்கள், யாரோட சீஷர்கள் தெரியுமா? யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் வந்து அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு சாவுக்கு கூட போல நம்பாளு என்ன சாவு கூட போலங்க. நான் பேசுறது புரியுதா? இவங்க ஓடி அந்த சொன்ன ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அநியாயமா ஒரு நீதிமான சாவடிச்சிட்டான் ஏரோது, நீங்க வந்து என்ன நியாயம் கேட்கணும், நீங்க வாங்கன்னு ஓடி வந்து சொல்றாங்க இயேசு கிட்ட. இயேசு இதை கேட்ட உடனே அப்படியாப்பா இடத்த காலி பண்ணுவான், ஒரு படகுல ஏறி என்ன கண்கள் மனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. ஏன் இயேசுவால போய் ஏரோது ஒரு நீதிமானை கொன்று விட்டாய், உன் எதிர்க்கே பாரு, எங்கே அந்த தலை, தாளத்தில் வைக்கப்பட்ட தலை எடுத்தாங்க, ரெண்டுத்தையும் ஒட்டி எழுந்திரு யோவான் சார் சொன்னா எழுந்திருப்பானா? எழுந்திருக்க மாட்டாரா? முடியுமா? முடியாத இயேசுவால ஏங்க செய்யல? அவருக்கு ஒண்ணு தெரியும், இப்ப நான் ஏரோதை எதிர்த்தேன்னு வச்சுங்க, ஏரோது என்ன பிடிச்சி சிறையில் போட்டுருவான். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க மாம்சத்தில் இருந்தார். என்ன குறித்து என்ன பிடிச்சி சிலையை போட்டானா, என் மூலம் பெரிய தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். என் மேல கை வைக்கிறது இல்லாம எனக்கு கூட இருக்கிற 12 சீஷர்கள் மேல என்ன பண்ணுவான்? புரியுதா சிஸ்டர்? உங்க ஏரியாவில் இருக்கிற அஸ்தாவியோட நீ ஏன் போராடாதுன்னு தெரியுதா? உன் மேல கை வைப்பான். உன்னை வைக்க முடியலனா உன் பிள்ளைங்க மேல கையை வைப்பான், உங்க அம்மா மேல கையை வைப்பான், எல்லார் மேலேயும் கையை வைப்பான். ஏசு பார்த்தாரு. அவர் சொல்றாரு பாருங்களேன், 10 வாசி. இல்ல மார்க் 6:28 வாசி. மார்க் 6:28 வாசி. ஏன் இயேசு போனார்னு அங்க போட்டிருக்குது, வாசிங்க. அந்தபடி அவன் போய் பண்ணி 34 வசனம் வாசி கிரேஸ். 34 அதுலயே இயேசு கரையில வந்து அநேக ஜனங்களை கண்டு போதும் மகள. இப்ப இவர் நோக்கம் என்ன தெரியுமா? என் ஜனெல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடு இருக்குது, நானும் அங்க போய் சிக்கி தலையை என்ன பண்ற கூடாது, நான் இந்த ஜனத்துக்கு பயன்படணும். நான் இப்படி சொல்லி நான் முடிக்க போறேன் இன்னும் 2 நிமிஷத்துல. ஒருவேளை உங்க ஆபீஸ்ல உங்களை ஒழிச்சே கட்டிடுவேன், நீ இருக்கவே கூடாது, உன்னை என்ன பண்ற ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள உன்னை சாவடிச்சிடும், அந்த ஆபீஸை விட்டே வெளில வந்துருங்கன்ற. நான் சொல்ல மாட்டீங்க ஆமீனே? நீ குடியிருக்கிற பகுதியில் ஒருத்த உன்னை காலி பண்ணணும் தீர்மானம் எடுத்து திரும்ப அந்த ஏரியா விட்டே வந்துருங்கன்றேன். சொந்த வீடா இருந்தா வித்துட்டு வேற இடத்துல நல்ல டீசெண்டான ஜனங்க இருக்கிற இடத்துல வாங்கி கட்டிடுவாங்க. சொல்ல மாட்டீங்க ஆமீனே? வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் உன்னை தாங்க முடியாத அளவுக்கு கொச்சல் கொடுக்குதா, நீ அந்த மாமியாரோட தொல்லை தாங்காம செத்துலான்னு நினைக்கிறியா, அந்த மாமியாரை விட்டு தனியா வந்துருன்ற. தனி கொடுத்தணும். பிரதர் கவனிங்க, சிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்க அம்மா தான் பெருசுனா உங்க அம்மாவை நீங்க பாத்துங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க. அந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ள வச்சு சாவடிச்சு தினம் அந்த பொம்பளை பேசுற பேச்ச தாங்க முடியாம மன அழுத்தத்தில் அவங்க ஆகி உன் கூட சந்தோஷமா வாழ வேண்டியனால துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் சொல்றேன். உங்க அம்மாவை நீங்க பாத்துங்கன்னா நல்லா பாத்துங்க. இப்படி சொல்றேன் பாருங்க, உங்க மருமகள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றா, ஒரு நாள் உங்களை சாவடிக்கிற மாதிரி குத்தி பேசுறாளா, பையன்கிட்ட டீசெண்டா சொல்லிடுங்க, எனக்கு ஒரு தனி வீடு சின்னதா எடுத்து கொடு, நான் அந்த வீட்டுக்கு போயிடுறேன். இல்ல என்ன உன்னை அனாதை ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்த்துறா, நீ இருந்து ஏதாவது கொடுக்கறத கஞ்சி கொடு, என்னால இங்க இருக்க தைரியம் வரணும். இந்த வீட்டிலே இருந்து பாடுபடுவேனா சாகும்போது மன நிம்மதியாவே சாக முடியாம போயிடுங்க. சொல்லுங்க ஆமேனே? சொல்ல மாட்டீங்க. தைரியம் வரணுங்க உங்களுக்கு. அந்த தைரியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி கூடயே அண்ணன் தம்பி இருந்துங்கன்னு ஒரே கொடைச்சல் சண்டை சமாதானமே இல்லையா, விட்டு பிரிஞ்சு தனியா வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. செட் ஆகலையா, தனியா போவதில் தவறு இல்லை. ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன். எங்க ஊர்ல நடந்தது. நான் வாலிபனா இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ எங்க ஊர்ல வந்தார், சொக்கலிங்கன், ஏடிஎம்கே எம்எல்ஏ. அவர் காலனியில் இருக்கிறவர். அவர் ஊர் உள்ள வந்தார் கொடுத்தனும். அவரை சுத்தி அவங்க ஆளுங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு பிஏ கீன்னு போட்டோன்னே எல்லாம் ரவுடி பசங்க வந்து இறங்கிட்டானுங்க. ரவுடி பசங்கன்னா அந்த ஊரில் ஒரு எச்சம் இருந்தார்.
அவங்க மனைவி வந்து இதில் தாசில்தார் ஆஃபீஸில், நல்ல குடும்பங்க, நல்ல குடும்பம். இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பார்க்கும்போது இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பொண்ணை கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பொண்ணை கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு ஆரம்பத்தில் எதிர்த்த பொண்ணு அவங்க அப்படியே இதுவாகிடுச்சு பாருங்க. இந்த விஷயத்தை அந்த ஆள் கேள்விப்பட்டார். எங்கள் ஊரில் பிறந்து எங்கள் ஊரில் வளர்ந்தால், அவர் அதே ஊரை சேர்ந்தவர். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு மறாத நாள் காத்தா அவங்க குடும்பமே இல்லைங்க, அவங்க வீடே இல்லைங்க. வீடெல்லாம் பெரிய வீடு, கீழே 3 வீடு வாடகை, பெரிய வீடுங்க. குடும்பமே இல்லை, ஊரே தேடுதவர. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஆகி போச்சு 32 வருஷம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு ஒன்று தெரியும், நான் பெற்றெடுத்த பொண்ணு, என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா இந்த இடத்தையே காலி பண்ணணும். யாருக்கு வீடை வித்தார், எப்போ வித்தார், எந்த ஊரில் போய் செட்டில் ஆனார், எப்படி ரேஷன் கார்டை மாற்றினார், எந்த கடமையும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் நடந்ததை சொல்கிறேன். அவருக்கு ஒன்று தெரியும், படித்தவர், என் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கணும்னா, நான் சமாதானமாக வாழணும்னா இந்த ஊரை விட்டு போனாலும் பரவாயில்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரே ராத்திரியில் வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க. சந்தோஷமாக சமாதானம் வாழதாங்க தேவ திட்டங்கள் வைத்திருக்கிறாரு. உங்கள் மூலம் அது நிறைவேறணும். நாபோத்து ஒண்டி கொஞ்சம் ஆவியில் சுதாரிச்சு, நமக்கு இந்த ஊரில் எவனுமே சப்போர்ட் இல்லை, எல்லாமே எதிராக இருக்கிறான், நம்ம இந்த வீடு போராட முடியாது. சரி ராஜா எவ்வளோ தருவீங்க? நான் ஒரு 3 கோடி. 3 கோடிலாம் போவாது, என் பிதாக்கள் சொத்து 10 கோடி தெரியா, தந்திருப்பான் ஆகாப்பு. வாங்கி எடுத்துக்கின்னு சும்மா என்கேஜியில் போய் ஒரு இடம் வாங்கினு ஜில்லு நீர் ஊட்டில் போய் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயான்னு இருக்கலாம். இந்த பேய் கூட போராடி உயிர் போய், ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன்? ஆமாம், என்ன சொல்ல மாட்டீங்க? அதுக்கு தான் நம்மளாம் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவர், ஒரு பேய் சுற்றி வரும் மொத்தத்தையும் நாங்கள் தான் வாங்கணும். எதுக்குங்க வாழ்க்கை? பிரசங்கி சொல்கிறான் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 18 முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. இதோ உயிரோடு இருக்கும்போது தேவன் அருள செய்த நாள் எல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படுகிற பிரயாசம். ராத்திரி பகலா துட்டு சம்பாதிக்கிறிய, எதுக்கு சம்பாதிக்கிற? வட்டிக்காரனு கட்டுறதுக்கா, இல்ல பேய்களோட போராடுறதுக்கா? இல்ல பேய்ங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது குழந்தை ஆன அலருது. பேய் கோயில் பக்கத்தில் வீடு காலி பண்ணின்னு போ. ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுக்க மாட்டாரா? கத்த நல்ல அரணிப்பான இடமா, டீசெண்டான மனுஷங்க, தொல்லையே இல்லாத தெரு, எந்த டிஸ்டர்பன்ஸ் அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பாரு, அங்கே போய் வாங்க. ஊர் பாஸ்டர், பிறந்து வாழ்ந்த இடம், சாவு யார் வேணான்னது? நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னடா நம்ம ஊரை விட்டு போறிய மச்சான், நான் என் ஃப்ரெண்டு பஸ்ஸு இது 20th முறை அவன் தான் பீரோ, என்னை விட்டு வேறுடா. அவன் பாசத்துலேயே தின்னூர் வந்துட்டு 3வது மாதம் திரும்பி போய் வீடு பார்த்துட்டு வந்துட்டேன். மச்சான் திரும்பி வந்துடுறான்டான்ட்டு. இப்போ அவங்க கூட தான் நானும் தாடி வச்சுன்னு ஃபைனான்ஸ் நோட்டு வச்சுன்னு தான் சுற்றி நின்றுருக்கணும். ஏமா அம்மா ஓசியில் இடம் கொடுத்தாங்க, நாங்கள் உட்காந்துக்காத. அப்பா ஓசியில் இடம் கொடுத்தாங்க, நாங்கள் உட்காந்துக்க. அங்கே இருந்தால் உன் குடும்பம் நல்லா இருக்காது. தேவன் கொடுத்த ஜீவ நாட்கள் எதுக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கணும். வாசி பிரதர், வாசி. அனைத்தின் பலனையும் என்ன பிரதர் அனுபவிக்கணையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 கிலோ மட்டனை வாங்கு, சைட்ல ஒரு சிக்கனை வாங்கு, உனக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து மீன் வாங்கு. அனுபவிக்கணும். இதை அனுபவிச்சுட்டு கதுவை சாத்திரி பக்கத்து விடுக்கார இந்த வாசனை பார்த்தா நாளைக்கு பேய் ஆயிட போதுரி. இந்த சனியனுக்கு பயந்துனே இப்ப நிறைய பேர் கறி வாங்குறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அவன் பார்க்குறான், என்ன தான் வேலை செய்யறானுன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை கறியும் தொடையும் கடியும் வாங்கி அவனுக்கு பயந்துனே கறி வாங்காதக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்துல நீ யாருக்கிறேன்னு கேட்குறேன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். நான் இப்படி சொல்றேன், அவளை சண்டைக்காரின்னு பார்க்காத, உன்னை சண்டைக்காரன் பாரு. அந்த காலத்தில் ஆம்பளைங்களுக்கு வந்து பயங்கர கெத்து, பொம்பளைங்களை தான் எழுதுவான் எது எதனாலும் பைபிளில். அதனால் நான் இப்படி சொல்ல, சண்டைக்காரன் கூட குடியிருப்பதை பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்காரனா வனாந்தரமோ ஒரு இடத்துல வீடு வாங்கி யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே பாடலாம், ரெக்க கட்டி பறக்குதையா என் பிரசன்னத்தில் நான் மகிழ்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. மீன் வறுத்தாலும் கேட்க மாட்டான், பீப் வறுத்தாலும் கேட்க மாட்டான். நீ கழுவுன தண்ணி எங்க வேணாலும் ஊற்றலாம். நீ செடிக்கு எவனு வந்து பக்கத்து வீடு நாங்கள் இங்கே ஊற்றிட்டீங்கன்னு சண்டையாக போட மாட்டான். ஆமேனா இல்லையா? இப்பதான் எங்க ஊத்துறதுன்னு தெரியலையே, இந்த தெருக்கு வந்துக்கிறமே, இது ஊத்தனா ஹவுஸ் ஓனர் கேட்குமா, இங்க ஊத்தனா ராத்திரி அத்தை மூடுங்க அத்தை, அப்புறமா எத்துமா என்ன பண்ணிடலாம். அந்த கதையை வேணா, மகிழ்ச்சியோடு இருக்கணுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லி கொடுக்குதுங்க. வாசி பிரதர். நல்லது உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே என் பங்கு.
தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே புசிக்கவும் தன்னுடைய பங்கை பெறவும் தன்னுடைய பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கையை தட்டி சொல்லுங்க, என் மேல தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. நான் சம்பாதிக்கிறத வச்சு நான் நல்லா என் மனைவி பிள்ளையோட சாப்பிடுவேன். நான் சொல்ற தப்பு ரைட்டுன்றீங்களா பிரதர்? கவனிங்க பிரதர், இந்த பாக்கெட்டு ஃபுல்லா சிக்கன் போகடா பிரதர், பொண்டாட்டிக்கு பிடிக்கணும். இந்த பாக்கெட்டு ஃபுல்லா பிள்ளைக்கு பிடிக்கணுமே நல்ல பன் போராட்டா பிரதர், இதெல்லாம் வாங்கின்னு வரீங்க பிரதர். உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் முடிய பூச்சி அச்சு சத்துக்கு நிக்குதுங்க, இப்படி நிக்குது. உங்க அம்மா சொல்லுது எவ்வளவு சிக்கன் போகடா இருக்குது, எல்லாம் போகடா இருக்குது கையில. சொல்லுங்க என்ன பண்ணணும் தெரியுமா? டீசெண்டா ஏமா ஏமா முடி விடுமா, முடி விடுமா, ஏமா விட்டு விடு, முடி விடு, ஏமா இனிமே உனக்கு லாய்க் படாதுமா, வாமா அப்படியே நைஸாக கூட்டு போயிட்டு எங்கள் இந்த அம்மா வச்சுங்க அனாத ஆசிரமத்தில் இந்தாங்க 10,000 ரூபாய் மாதம் மாதம் நான் சொன்னினா இந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். சொல்லுங்க. இல்லை பாஸ்டர் அம்மா சென்டிமெண்ட் பாஸ்டர், உயிரை குத்து வந்தாங்க பாஸ்டர்னா உயிர் போயிடும். நான் சொல்றது இந்த மாதிரி கான்ட்ரவைஸ் இருக்க ஃபேமிலியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். சில வீட்டில் நகோமி ரூத்தெல்லாம் இருக்குதுங்க. ஆமாம், அத்தைக்கு ஒன்றுனா பொண்ணு மருமலுக்கு தாங்க மாட்டுது, மருமலுக்கு ஒன்றுனா அத்தை தாங்க மாட்டேது. இங்கே ஜுரம் வந்தால் அங்கே ஜுரம் வருது. அதெல்லாம் நல்ல கொடுமை. ஆமென் சொல்லுது. தேவன் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் அவனுக்கு. உபாகமம் 8:10-13 வாசிச்சு பாருங்க. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் நீ சந்தோஷமாய் வாழும்போது உனக்கு கொடுத்த அந்த வீட்டை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல வீடு எங்கே கட்டணும்? 7, 8, 9 வசனம் சொல்லுது. நல்ல தேசத்துல. வாசிங்களா? உபாகமம் 8:10. உங்க வீட்டில் இப்படிதான் பிரதர் இருக்கணும். புசித்து எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும் பிரதர். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, பேய் தொல்லை, அவன் தொல்லை, பக்கத்தில் குப்பை தொட்டி எட்டாந்து வச்சு உன் நிம்மதியாக போயிடுச்சு இல்லை இப்பெல்லாம். சொல்லுங்க, யாரோட கர்த்தர் பேசுறது என் ஆவியில் உணர்றேன். ஏலோயா. நான் பார்த்தேன், நீ கனி கொடுக்க வேண்டியவன்டா, நீ பெருக வேண்டியவன்டா, தேவ திட்டம் உள்ளவன்டா. பக்கத்தில் எஸ்எபேல் என்கிற குப்பை திட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்களே, நீ உடனே புறப்பட்டு இருக்கணுமே. உன் வீட்டுக்குள்ள நிம்மதியாக முடியாம போயிடுச்சே. வாசிங்க. ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை இந்த சத்துரு என்ன மறக்க வச்சிருவான். அதுதான் விஷயம். உன்னை சுத்தி சத்துரு இருந்தா உனக்கு அவர் செஞ்ச நன்மைலாம் மறந்து போயிடும். அந்த சத்துரு மேலேயே ஃபோக்கஸ் போயிடும். போனை ஆன் பண்ண உடனே எதிரி என்ன ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறான்னு பாக்குறீங்க பார்த்தீங்களா? உன் அக்கா என்ன ஸ்டேட்டஸ் போட்டுன்னு தெரியல, உன் பாஸ்டர் என்ன எதிரி என்ன போட்டுக்கிறான். எதிரி மேலே ஃபோக்கஸ் எப்போ தெரியுமா போயிடும்? அவன் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி உன்னை சுற்றி இருக்கும்போது. நான் சொல்றது சத்தியம். அந்த தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையை நினைச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியாம போயிடுவே. வாசிங்க. 7ஆம் வசனம் வாசி மகளே. 7. என்ன தேசம்? நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் தேசம். போதும் மகள, டைம் ஆயிடுச்சு, 10 போகுது. கவனிங்க, உனக்கு கர்த்தர் கொடுக்குற இடம் நல்ல இடம். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போஸ்தல வாச்சம் உனக்கு நான் முன் குறிச்சு வச்சுட்டேன். நான் இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ பழைய பஞ்சாங்கத்தையே பாடி உக்காந்துங்க நாபோத்து மாதிரி, அதெல்லாம் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் வரமாட்டான், அதெல்லாம் இங்கே தான் இருக்கணும், நீ எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும், எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும், இதுதான் உனக்கு இதுதான் மாடி தான் சொன்னா உன் இளவயதின் மகிழ்ச்சியை இழந்துருவேன். உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களை தொலைச்சிருவேன். அப்புறம் வெள்ளையாய் முடியலாம் என்ன மாதிரி டை அடிச்சிக்கின்னு ஒன்று உடம்பெல்லாம் பிரித்து போய் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறது? கறி சாப்பிடாதன்னுவான் டாக்டர், கொலஸ்ட்ரால் சாப்பிடாதன்னுவான். என் பொண்ணுக்கு போடணும்னாப்பா நீங்கள் இனிமேல் நட்ஸு தான்ப்பா சாப்பிட்ணும், இது கேஸ் பண்ணுவான். இருக்கும்போது அனுபவிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. ஆமீன் சொல்லுங்க. உன்னது இளமையை யுத்த காலத்தில் நின்று பிசாசோட செலவு பண்ணி. கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமா தோணலாம், வித்தியாசமா இருக்கலாம். ராஜா சொல்றாரு, நான் அவர்களை நல்ல இடத்திலே குடியேற்றுவேன், என் ஜனம் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்குகிற இடங்களில். பிரதர், பேய்களுடைய குடியிருப்புல நீ இருக்கக்கூடாது. குப்பை தொட்டி உள்ள, குப்பை எண்ணம் உள்ள, குப்பை நாற்றம் பிடித்த மனிதர்கள் மத்தியில் நீ இருக்கக்கூடாது. உன்னை குறித்து என் திட்டம் வேற.
நீ கனி கொடுக்க வேண்டியவன். இயேசு எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டார். தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை. உன் வாழ்க்கையில மகளே, இன்னைக்கு பேசின செய்தி உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தணும். வீட்டில் போய் இந்த செய்தியை எடுத்து வச்சு கேளு. இதுல இருந்து நீயே சொந்த வியாக்கியானம் பண்ணாத. அவருக்கு என்ன பேசுவாரு, அவருக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி உன்னையே நீ இந்த பற்றி ஏமாத்திக்காத. இது உன்னோட பேசும்படி கர்த்தர் அனுப்பின செய்தி. நீ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்க முடியலையா, உன் மனைவி பிள்ளைய கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம ஓடு. இதுதான் தேவன் உனக்கு கொடுத்த எச்சரிப்பு. ஓடு. நீ இந்த பட்டணத்திலிருந்து ஏன் அழிய வேண்டும்? தாவீது அவ்வளவு பெரிய யுத்த வீரன், காரிய சமர்த்தன், பராக்கிரமசாலி, கர்த்தர் கூட இருந்தா. ஆனால் அவன் அரணிப்பான இடத்திற்கு ஒதுங்கி போயிட்டாரே. இந்த காலை நேரத்தில் என்னோட தான் கர்த்தர் பேசினார். என் குடும்பத்தை பத்தி தான் கர்த்தர் பேசினார். நான் அந்த இடத்துல என் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துட கூடாது. துன்மார்க்கர்களுக்கு என் பிள்ளை துன்மார்க்கமா மாறுறானே, நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே. கலங்கி போயிருந்த உன்னோடு நானே பேசினேன் மகளே. உனக்கு ஒரு நல்ல இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது இன்று உன் கண்களுக்கு தெரியாது, உன் காதுகளுக்கு கேட்க ஆவியில உணர்த்திட்டானா. உனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, கர்த்தர் என்ன ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக போறாரு. நான் ஒரு நல்ல இடத்துல என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி, என் குடும்பத்தோட சமாதானமாய் வாழ போறேன். உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், உனக்கு நான் தரப்போறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளோடு பேசினேன். நீங்க இவர்களை அந்தபடியே ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு நேரம் அதிகமா இல்ல.